God is good. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. Let the Lord speak to us. கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. Let the Lord deal with us. நம்ம ஆண்டவர் நம்மை சந்திக்கிறவர். The Lord is the one who meets us. கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். The Lord has spoken to us. I will visit you. நான் உன்னை சந்திப்பேன். நான் உன்னை மீட் பண்ணுவேன். I will visit you. நிச்சயமா நான் உன்னை சந்திப்பேன். Surely I will meet you. நான் உன்னை சந்தித்து I will meet you. நான் இழந்ததை உனக்கு திரும்ப I will கொடுப்பேன். restore to you back whatever நான் you உன்னை lost. சந்தித்து I will meet you. நான் உன்னை பரிசுத்தமாக்கி I உன்னை will cleanse you பயன்படுத்துவேன். and I will use you. நான் உன்னை சந்தித்து I will meet you. உன் தேவைக்கு அதிகமாய் உனக்கு I will give தருவேன். you more than what you need. நான் உன்னை சந்தித்து I will meet you. நிச்சயமாய் சத்துருடைய கையில் உன்னை மீட்பேன். Surely I will redeem you from the enemy's இந்த hand. ஆராதனை முடியும் போது In the end of this இந்த worship, காரியங்கள் உன் வாழ்க்கையில் these நிறைவேறும். things will be fulfilled in your life. வாழ்க்கையில் நடந்திருக்கும். It will be fulfilled in your life. அது மாத்திரமில்லை, அவர் உன்னை சந்தித்து உன்னை அபிஷேகிப்பார். பாத்திரத்தை நிரப்புவார். ஒரு புது கிருபை இப்ப வழங்கி கொண்டிருக்கிறது. அபிஷேகத்தை நீ வாங்கிக்கலாம். புது அபிஷேகத்தை புது கொடுத்து பலனை பெற்றுவார். புது கிருபையை பெற்றுவார். புதிய அபிஷேகத்தை பெற்றுவார். Thank you. Without the anointing of the Holy Ghost, கர்த்தருடைய அபிஷேகம் இல்லாம your life will be a failure. உங்க லைஃப் ஒரு ஃபெயிலியரா இருக்கும். அந்த தோல்வி ஒரு நாள் நம்மளை வெட்கத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். That failure will lead us to shame. ஆனா கர்த்தர் தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். But the Lord is the one who turns the failure into victory. Amen. Amen. அவர் இல்லாம உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. Without him you cannot do anything. அதை எப்போதும் நம்பு. Believe in that always. அது செய்வேன்னு சொல்லாத. Do not say I can do that or I can do this. நாளைக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. You will not know what is going to happen அடுத்த tomorrow. வாரம் நீ இருப்பியான்னு உங்களுக்கு You தெரியாது. will not know whether you will be alive to next week. இந்த நம்பிக்கை நாளில் இயேசு மாத்திரம் தான் நமக்கு நம்பிக்கை. In this year of hope, only Jesus is hope for us. Lift up your hands and praise God. கர்த்தர் நம்மோடு பேசுவார். Let the Lord speak to us. இந்த வருஷத்தின் கடைசியில In the end of this year, நம்ம 3 நாட்கள் ஜெபித்த போது when we fasted for 3 days, ஆண்டவர் கடைசியா 3ஆம் நாள்ல ஒரு வார்த்தையை கொடுத்தார். the Lord gave us a word in the 3rd day. அதை நான் அன்னைக்கு பேசினேன். I spoke to you that day. மீண்டுமாய் அதே வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். Again the Lord gave me the same words. அதே வார்த்தையை என் இருதயத்தில் மீண்டுமாய் கர்த்தர் போட்டார். The Lord put the same words in my heart again. ஆவியானவர் சொல்லுவதை காதுடன் கேட்க கடவுள். The people who have ears let the அன்னைக்கு என்னெல்லாம் செய்வேன்னு what he சொன்னார். says. Whatever the Lord said he do in that day, அது நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நடக்கும். surely it will be fulfilled in your ஆனா life. இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்னோடு பேசின சில சத்தியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். I want to share with you certain points for the Lord's யாத்திரை 33ஆம் அதிகாரம் Exodus chapter 33 19ஆம் வசனம் verse 19. 19 வாசிங்க எடுத்தோம். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி, என் தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி, கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி. போதும். எல்லாரும் கண்ணிலே போடுவோம். Let's close our eyes. ஆண்டவர் சொல்றாரு, The Lord says, எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ I will have mercy on whom அவன் மேல கிருபையா இருப்பேன். I will have mercy. எவன் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேன் I will have compassion அவன் மேல நான் இரக்கமா இருப்பேன். on whom I will have compassion. The year of 2016, இந்த 2016 வருஷத்துல in the beginning of this third week of this holy Sabbath day, இந்த மூணாவது பரிசுத்த ஓய்வு நாளில கர்த்தர் நம்மோடு தான் பேசிக் the கொண்டிருக்கிறார். Lord is speaking only with us. கர்த்தர் நம்மோடு தான் பேசிக் The கொண்டிருக்கிறார். Lord is speaking only with us. அந்த கடைசியில் அவர் பேசினது போலவே As he spoke on the last day, அவர் தயையை உனக்கு தருவார். he will give you his என் goodnesses. தயையை உனக்கு முன்பதாக நான் கடந்து போக I பண்ணேன். will make my goodness pass in front of you. உனக்கு தயை உண்டு. You will have the favor of உனக்கு the Lord. நன்மை வரும் என்று கர்த்தர் The சொல்லுகிறார். Lord says you will receive goodness. என் நன்மையெல்லாம் உனக்கு முன்பதாக கடந்து போக I will பண்ணேன். make my goodness pass in front of you. நீ தனியா போக மாட்டே. You will not go என் alone, நன்மையெல்லாம் உனக்கு முன்பதாக வரும். but my goodness will pass in கண்ணு front of மூடு. you. வேடிப்பா கண்ணு மூடு. Thank you Lord. ஆண்டவர்ட்ட கேளு என்னோட பேசு. Ask Lord to speak to you. ஆண்டவர்ட்ட கேளு என்னோட பேசு. Ask Lord to speak with you. ஆண்டவரே என்னோட பேசு. Lord, speak with me. ஆண்டவரே என்னோட இடைப்படு. Lord, you deal with நீ me. பேசலனா நான் வெட்கப்படுவேன். If you are not speaking to me, நீ I will be பேசலனா ashamed. கெட்டு போய்டுவேன். If you are not speaking to me, I நீ will பேச perish. மாட்டவரே. Lord, you speak to அவனுக்கு me. காத்திருக்கிறேன். I am waiting for you. உன்னை வேலைக்கு I am காத்திருக்கிறேன். waiting for your உன்னை வார்த்தைக்கு I'm காத்திருக்கிறேன். waiting for your Send forth your word right now. வார்த்தை இப்பொழுதே அனுப்புங்க. வல்லமையோடு வரட்டப்பா. கிருபையோடு வரட்டப்பா. Praise Lord. அபிஷேகத்தோடு வரட்டப்பா. வார்த்தையை பெற்றுக்கொள்ள இப்போது உங்களை விடுவிக்கிறேன். ஒவ்வொருவரை விடுவிக்கிறேன். வார்த்தையை அவர்களை சந்திப்பதாக. அறிவை அவர்களை சந்திப்பதாக. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. Let your word break every heart and mind, Lord. எல்லாருடைய உள்ளத்தையும் அவருடைய வார்த்தை தொடட்டும் ஆண்டவரே. Yes, Lord. Yes, Lord. நீ ஒவ்வொருவரோடு பேசு. Speak with
of them. சபையோடு பேசும். Speak with the church. எங்க ஊழியத்தோடு பேசும். Speak with our ministry. எங்க குடும்பங்களோடு பேசும். Speak with our families. இந்த வார்த்தைக்கு விரோதமாக Those things are against these words. கிரியை செய்கிற Those are working against these அசுத்த words. ஆவிகள், The unclean தூக்கத்தின் spirits. ஆவிகள், The spirits which are sleeping. வீணான சிந்தனைகளை கொண்டு வருகிற The ஆவிகள் unnecessary thoughts. ஜனங்களை விட்டு விலகட்டும். Let it be delivered from the people right now. இயேசுவின் நாமத்தில் In the name of Jesus. தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு நிரப்பட்டும். Let the divine presence fill each and every one. நீர் பேசு. You speak with us. நாங்கள் கேட்கிறோம். We will listen. உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். Let your name be continuously glorified. இயேசுவின் நாமத்தில் In the name of Jesus, Father. Amen. Amen. Hallelujah. Hallelujah. May God speak to us. கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக. Our God is a God who meets and speaks to us. கர்த்தர் தாமே நம்மை சந்திக்கிறவர், நம்மளோடு கூட பேசுகிறவர். எத்தனை பேர் How many of you believe அவர் this? பேசலனா நம்ம துக்கத்துல இருப்போம். If he is not talking to us, அவர் we will be in பேசலனா sorrow. அவர் பேசலனா பிசாசு ஜெயித்திருப்பான். If he is not speaking to us, the devil might take victory. அவர் பேசலன்னு சொன்னா If he is not speaking, உண்மையாவே நம்ம தோல்வியில போய்டும். truly we will go into failure. அதாவது சவுலை விட்டு பரிசுத்தாவி போனார். And the Holy Spirit left Saul. அசுத்தாவி the evil spirits waiting to enter into your life. அந்த அசுத்த ஆவி உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறது. எப்போ When? நீ எப்போ இடம் கொடுப்ப? When will you give எப்போ இந்த space for பரிசுத்தாவி him? அபிஷேகத்தை அசட்டை பண்ணுவ? Whenever you will be careless about this Holy எப்போ Spirit. தேவ பிரசன்னத்தை நீ முக்கியப்படுத்தாம போவ? When you will not honor the presence of the Lord. அப்போ உனக்குள்ள வரும். Then it will come into you. உன்னை அலக்கழிக்க ஆரம்பிச்சிடும். Then it will torment you. அது உன்னை அலக்கழிச்சிடும். It will torment you. You lose your peace. உங்களுடைய சமாதானத்தை நீங்க இழந்து போவீங்க. Ultimately தற்கொலை பண்ணி செத்து போற. முடிவில அவன் தற்கொலை he suicided himself and he died. இந்த அசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது வருகிற முடிவு. This is the end when the unclean the evil spirit comes into ஆனா you. பரிசுத்தாவியானவர் கூட இருப்பார். But if the Holy Spirit is with இந்த ஆண்டு you, உனக்கு ஜெயமாய் this மாறும். year it will turn into a உன்னுடைய முடிவு ஜெயமாய் your இருக்கும். end will be a victorious one. ஒருவேளை உன் வாழ்க்கையில பலவிதமான திட்டங்களை சத்துரு கொண்டு வந்தாலும் எல்லாவற்றையும் அவர் மாறுதலாய் முடியப்படி உனக்கு ஜெயம் When the கொடுப்பார். evil spirit brings anything against you, he will turn these into a victory. எத்தனை பேர் How many விசுவாசி? of you believe this? ஆமென். Amen. என் தயை எல்லாம் My goodness is, அமைதியாரு உட்கார அமைதியா உட்காரு. என் தயை எல்லாம் my goodness is, உனக்கு உண்மைதா கடந்து போக I will மாட்டேன். make you pass in front of you. ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says, நான் என் தயை my goodness is, என் நன்மை my goodness, உனக்கு உண்மைதா கடந்து I போக. will make you pass in front ஏன் of you. தெரியுமா? Why? Because உன் மீது நான் கிருபையா இருக்கிறேன். because I am gracious about you. இந்த ஊழியத்தின் மீது இந்த சபையின் மீது உன் மீது கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிற மோவாபுக்கு போகாம கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கர்த்தர் மேலேயே உன் கண்ணை வச்சு சபையில இருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு நான் கிருபையா இருப்பேன். Sit in this church, the Lord இரக்கமா says, இருப்பேன். I will be gracious to you. I will என் show கிருபை உனக்கு favor. விலகாது. My grace will என் இரக்கம் உனக்கு விலகாது. My favor will never என் leave கிருபை you. மாறாது. My grace will never மலைகள் change. விலகலாம். The mountains may be removed. பர்வதங்கள் நிலப்பெயர்ந்து My போகலாம். hills may be என் removed. கிருபை உனக்கு But விலகாது. my grace will never என் leave you. கிருபை. My grace. ஆண்டவர் சொல்ல இது ஏன் சித்தம்? The Lord says, this is my will. ஏன் ஆண்டவர் அவங்களுக்கு இறங்க மாட்டேற? You might ask, why are ஏன் you not ஆண்டவரே coming உங்களுக்கு down இறங்க for them? மாட்டேற? Why do you not show favor for them? நான் சொல்றேன் யாருக்கு இல்லாத கிருபையும் இறக்கமும் நமக்கு இருக்குங்க. Those who don't have it, we have the grace and favor of the அதுதான் Lord. ஆண்டவர் சொல்றாரு. And that's what the Lord என் says. தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து I போகும். will make my favor pass in front of you. நீ சும்மா போக மாட்ட. You will not go நீ alone. போகிற இடத்துல உனக்கு நன்மை. Wherever you go, you will have அதான் goodness. தாவீது சொல்றாரு. That's what David says. நன்மையும் கிருபை உன்னை தொடரும். Goodness and grace will follow you. நன்மையும் கிருபை goodness and mercy shall follow you. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நீ போகும்போது Whenever you go, நீ நடக்கும்போது whenever you walk, நீ ஊழியம் செய்யும்போது whenever you do ministry, நீ பிசினஸ் பண்ணும்போது whenever you do நீ business, ஆபீஸ் போகும்போது when you go to office, நீ ஸ்கூலுக்கு when you போகும்போது go to school, நீ காலேஜுக்கு when you go போகும்போது to college, கர்த்தருடைய நன்மை உன்னை தொடர்ந்து the வரும். Lord's mercy will follow you. கர்த்தருடைய கிருபை உன்னை The தொடர்ந்து வரும். Lord's grace will follow காரணம் you. Reason உன் மேல is, கிருபையா இருக்க the Lord is உன் மேல இரக்கமா இருக்க the Lord wants கர்த்தர் to சித்தமா bless you. இருக்கிறார். The Lord's will is that. கர்த்தர் சித்தமா The இருக்கிறார். Lord's will is that. கர்த்தருடைய சித்தம் என்ன? What is the will of the இந்த Lord? சபையின் மேல நான் இரக்கமா I இருப்பேன். will be gracious on இந்த this church. குடும்பத்தின் மேல நான் இரக்கமா I இருப்பேன். will be merciful on இந்த this குடும்பத்தின் மேல family. நான் கிருபையா I இருப்பேன். will be gracious on this ஆகவே, family. And that's why என் தயையை அவர்களுக்கு தருவேன். I will give my நீ mercy to them. எதிர்பார்த்த நன்மை இல்ல. Not the goodness நீ that you எதிர்பாராத expect. நன்மை உனக்கு கர்த்தர் The வச்சிருக்கிறார். Lord has kept a goodness which you don't expect. நீ எதிர்பாராத மேன்மை கர்த்தர் உனக்கு The Lord has வச்சிருக்கிறார். kept an exaltation which எத்தனை you பேர் never விசுவாசிக்கிறீங்க? expected. How many of அது you believe? ஆண்டவருடைய சோதனை. Lift up your hands and என் praise God. தயையெல்லாம் நான் உனக்கு முன்பதா கடந்து போக I will பண்ணுவேன். make my mercy pass in front of you. நான் யார் மேல கிருபையா இருக்க சித்தமா இருக்கணும்? I will be merciful on whom I will be merciful. அவன் மேல கிருபையா I will இருக்க. be merciful. யார் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருக்கணும்? I will have compassion. நான் சொல்றேன் I'm telling you. அவருடைய கிருபையும் இரக்கமே நமக்கு கொடுத்து இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உனக்கு
கர்த்தர் தயையெல்லாம் கடந்து வர பண்ணுவார். Those who have the Lord's grace and mercy, He will make His goodness pass in front of you. தயைன்னு சொன்னாவே goodness. Mercy means only goodness. நான் சொல்றேன். I'm telling you. நீ எதிர்பார்த்த நன்மையை தருவாரு. He will give what the goodness you are expecting. நீ எதிர்பாராத நன்மை உனக்கு தருவார். He will also give you the goodness whatever you don't expect. வேதத்தில் இருந்து ஒரு 3 சம்பவங்களை தயை தேவன் காண்பித்த 3 சம்பவங்களை காண்பிக்க விரும்புகிறேன். I will show you 3 incidents where the Lord showed goodness. 2 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2 Samuel chapter 9 6ஆம் 7ஆம் வசனத்தை இவர்கள் வாசிக்க கேட்போம். Hallelujah. கையுத்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் Lift up பண்ணுங்க. your hands and praise God. Amen. Hallelujah. Hallelujah. எல்லாம் நிமிர்ந்து பாருங்க. இங்க மேவிபோசத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். We read about Mephibosheth. சவுலின் குடும்பத்திலே யோனத்தானுக்கு இருந்த ஒரு பிள்ளை. This is the child which Saul had. ஒரு நாளிலே In a day, ராஜாவாகிய தாவீது the king David, அவர் ஆட்களை அழைத்து கேட்கிறாரு. he asks his people, சவுலின் குடும்பத்தார்ல இன்னும் நன்மை செய்யும்படி தயை செய்யும்படி யாராவது இருக்கிறாங்களா? he asked them, is there anybody left? பாருங்க. அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு யாதொருவன் is there anyone, யாராவது தயை பெற்றவங்க சவுலின் குடும்பத்தில் இருக்கிறாங்களா? is there anyone whom I need to show God's favor? மத்தவங்க வீணா போயிட்டாங்க. Others have gone astray. மத்தவங்க செத்து போனாங்க. Others have died. ஆனா அந்த குடும்பத்துல இன்னும் யாராவது இருக்கிறாங்களா? But he asked, is there anyone left in the family? அப்பொழுதுதான் Only then மேவிபோசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. then it is being said about Mephibosheth. இப்போ அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்வேன். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Hallelujah. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. ஒரு நாள் ராஜாவிடத்திலிருந்து அழைப்பு வருகிறது. On a day, there was a calling from the king. தாவீது ராஜாவிடத்திலிருந்து மேவிபோசத்துக்கு ஒரு அழைப்பு There வருகிறது. was a calling from the David king for Mephibosheth. 2 கால்கள முடமான மேவிபோசத்துக்கு ஒரு அழைப்பு வருகிறது. Mephibosheth was a lame man. மேவிபோசத்தே, Mephibosheth, உன் கால்களெல்லாம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, நடக்க முடியாது. your legs are lame, you cannot நீ walk. முடமான ஆளு. You are a paralyzed man. உனக்கு எதிர்காலம் இல்ல நம்பி ஒரு வேலைக்காரி உன்னை வேலைக்காரியோடு கூட நீ இருக்கிறாய். You thought you don't have a hope and you are with the servant. ஒரு நல்ல செய்தி அவனுக்கு வருகிறது. There was a good news for him. அவன் எதிர்பாராத நேரத்தில் வருகிறது. The time being he never expected. உன்னை ராஜா அழைக்கிறார். The king called you. ராஜா உனக்கு அழைக்கிறார். The king called you. அவன் ராஜாவிடத்தில் வருகிறான். He comes to the king. கவனிங்க, ராஜா சொல்லுகிறாரு, The king says, மேவிபோசத்தே, Mephibosheth, மேவிபோசத்தே, Mephibosheth, மேவிபோசத்தே, Mephibosheth, பயப்படாதே, do not fear. பயப்படாதே, Do not fear. பயப்படாதே. Do not fear. நிச்சயமா நான் உனக்கு தயவு செய்வேன். Surely I'll show you my kindness. நிச்சயமா நான் உனக்கு தயவு செய்வேன். Surely I'll show you my உன் kindness. தகப்பனாகிய யோனத்தானை முத்தல்ல. Not for the sake of your father. மூன்றாம் வசனம் சொல்லுகிறது. The third verse says, மூன்றாம் வசனத்தை அப்பொழுது வாசிங்க. ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உனக்கு, those who have come to this worship, நீ ஆராதிக்கிற தேவன் நிமித்தம் உனக்கு தயவு வரும். for the sake of the Lord whom you worship, you நீ will have ஆராதிக்கிற kindness. தேவன் நிமித்தம் உனக்கு தயவு வரும். Because of the Lord whom you worship, you will have நீ kindness. ஆராதிக்கிற தேவன் உனக்கு தயவு For செய்வார். the sake of the Lord whom you worship, you will show நீ mercy. ஆராதிக்கிற தேவன் உனக்கு தயவு செய்வார். He will show you mercy. நிச்சயமாய் உனக்கு Surely he will தயவு செய்வார். show you mercy. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஒரு ராஜா A king, ஒரு மனுஷன் அழைத்து அவனுக்கு தயவு செய்தது உண்மையானா, his story has called him and he showed him நீ kindness. நான் ஆராதிக்கிற இயேசு நிச்சயமா இந்த ஆராதனை முடிவில் உனக்கு தயவு Surely செய்வார். you are worshiping him. இயேசுவின் நாமத்திலே கோடி கவராதுரவாளக ரகடரவாலியா தரவலியா தரவல. He received an unexpected call from the king. அவர் ராஜாவினிடத்திலிருந்து எதிர்பாராத ஒரு அழைப்பை, எதிர்பாராத இடத்திலிருந்து அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. from the unexpected place he உனக்கு received a எதிர்பாராத call. இடத்திலிருந்து உனக்கு நன்மை வரும். Whichever place you are not expecting. இந்த வார்த்தை வரும், தாராள முடியும் போது வரும். உனக்கு ஒரு நல்ல செய்தி வரும். இயேசுவின் நாமத்திலே இந்த ராஜா அழைக்கிறார், நீ விசாரிப்பா. இயேசுவின் நாமத்திலே God is calling you. God is calling you. மேவிபோசத்தே, மேவிபோசத்தே, நாய்கள் முடமாகி எதிர்காலம் இல்லை என்று சொல்கிற மேவிபோசத்தே, உனக்கு நன்மை, உனக்கு நன்மை, உனக்கு தயை. நிச்சயமா நான் உனக்கு தயை செய்வேன். பயப்படாத. உன் காலை பார்த்து பயப்படாத. உன் தகப்பன் குடும்பத்தை பார்த்து பயப்படாத. உன் தகப்பன் அசுத்தாவை பிடிச்சவன். Your father is with an evil spirit.
it. உங்க அப்பாவும் அம்மா வாழ்ந்த வாழ்க்கையை நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லா தெரியும் உனக்கு எதிர்காலமே கிடையாது. If you think about the family which your mother's father lived, you don't have a life. உங்க அப்பா அம்மா Your வாழாத father and வாழ்க்கை, mother, whichever life they did not உங்க live, அப்பா அம்மா இழந்து போன வாழ்க்கை, whatever your parents மேவி பசத்தை நான் உனக்கு கொடுப்பேன். possession, I will give it to you. ராஜா நான் கூப்பிடுறேன். King, I'm The calling king you. is calling. ராஜா கூப்பிடுறார். நீ you are only seeing, அதாவது முடமான காலத்தை நீ பார்க்க. You're just seeing your lame legs. நீ முடமான காலை பார்க்கற. You're just seeing your lame legs. நீ குடும்பத்தை நினைச்சு பார்க்கற. You're just thinking about your உன் family. மனசாட்சி சொல்லுது இல்ல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க Your மாட்டார். conscience says the Lord will never bless you. ஆனா ராஜா But the king, உன்னால அவனை நினைச்சார். the Lord thought of him. தாவீது அவனை நினைச்சார். The king thought நான் of him. சொல்றேன் உன்னை ராஜா இல்ல. Not the king. இயேசு உன்னை But நினைச்சிருக்கார். Jesus has thought about ஆண்டவர் உன்னை you. The நினைச்சிருக்கார். Lord has thought about ஆண்டவர் you. நினைக்கலனா இன்னைக்கு வந்து இங்க உட்கார்ந்து If இருக்க the Lord மாட்டார். has not thought about you, you must have ஆண்டவர் not உனக்கு come கிருபை here கொடுக்கல to நீங்க say. வந்திருக்க The மாட்டார். Lord has not given you grace. ஆண்டவர் You எனக்கு must கொடுக்கல come நீங்க here. வந்திருக்க The மாட்டார். Lord has not shown you ஆனா mercy. கர்த்தர் உங்களை You must இறக்க not வச்சு be here. But the Lord கர்த்தர் உங்களை நினைச்சது நிமித்தம் because he thought கர்த்தர் உன் of குடும்பத்தை you. நினைச்சது Because he thought of நிமித்தம் your family. உனக்கு தயவு செய்வார். He will show you mercy. நிச்சயமா உனக்கு தயவு Surely he will show you mercy. நிச்சயமாக அவர் சொல்லுகிறாரு. Surely he says, நிச்சயமாக நான் உனக்கு தயவு செய்வேன். surely I will show you மேவி mercy. பசத்தே, Mephibosheth, மேவி பசத்தே, கால்கள் முடமான மேவி பசத்தே, Mephibosheth whom your legs நடக்க are முடியாத செயலிழந்து போன மேவி பசத்தே, Mephibosheth whom you are paralyzed, இனிமேல் நான் எழுந்து எனக்கு ஒரு எதிர்காலத்தை கட்ட முடியும் நம்பிக்கை இருந்த மேவி பசத்தே, Mephibosheth whom you have lost hope, செத்த நாயை போல எல்லாராலும் மறைக்கப்பட்ட மேவி பசத்தே, red whom you have been forgotten. ராஜாவை அழைக்கிறார் ஐயா. King is calling you. ராஜாவை அழைக்கிறார். The king is calling you. தேவாதி தேவனுடைய The அழைக்கிறார். Lord of the Lords is calling you. Hallelujah. Hallelujah. ரதத்தையும் குதிரையும் வச்சிருக்கிறவன் Those who have the chariots and horses, நான் சொல்றேன் I'm அவன் telling you. முடிவு நமக்கு தெரியும். we know his end. நம்ம முடிவு நமக்கு We தெரியும். also know our end. கர்த்தர் நமக்கு மகிமை வச்சிருக்கார். The Lord has kept glorious ஒரே things for ஒரு us. அழைப்புங்க. A single calling. ஒரே ஒரு A அழைப்பு. single calling. அவனை ராஜாவாக்கிடுச்சு. It turned him into a ராஜா king. வீட்டு கொண்டு போயிடுச்சு. It took him to the ராஜ palace. உணவு வந்துச்சு. He got the king's food. அரண்மனையில கொண்டு போய் He took him to the palace. கர்த்தர் அவனை வாழ வச்சது உண்மையானா It is true the Lord made him live. நான் சொல்லுகிறேன். I'm telling you. இந்த ஆராதனைக்கு Those வந்திருக்கிறவங்க who come to this worship, ராஜா இல்ல, not the king, பிரைம் மினிஸ்டர் இல்ல, not the prime minister, ராஜாதி ராஜா அவனை but the king தொடுவார். of the kings will come. ராஜாதி ராஜா அவனை சந்திப்பார். ராஜாதி ராஜா அவனை அழைப்பார். King of the kings will call you. Hallelujah. 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 உன்னை அழைப்பார். He will call you. எதுக்கு தெரியுமா? Do you know for what? அந்த ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. There are two things said here. நீங்க வாசிங்க. அந்த 2 சாமுவேல் 9:6-7 எடுத்து வாசிங்க. 2 Samuel 9. 7 வசனத்தை வாசிங்க. தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். ஏன் தெரியுமா ஆண்டவர் கவனிங்க. ஆண்டவர் சொன்னார் நான் உனக்கு தயவு செய்வேன். The Lord says, I will show you my mercy. என்ன தயவு தெரியுமா? Do you know what mercy? நீ இழந்ததெல்லாம் அவனுக்கு கொடுக்க போறேன். Whatever you lost, He will restore it. God is meeting you today. கர்த்தர் இன்னைக்கு உங்களை God is visiting you சந்திப்பார். today. கர்த்தர் உங்களை So சந்திப்பார். that He wants to restore you back. அவர் இழந்ததெல்லாம் நீங்க திருப்பி அப்பா கொடுப்பார். இழந்ததை நான் தருவேன். Whatever your father lost, I'm going to give it back to எல்லாம் நீ you. இழந்ததெல்லாம் நான் திரும்ப Whatever you தருவேன். lost, I'm going to restore it. நம்ம ஆண்டவர் திரும்ப கொடுக்கும்போது When the Lord restores it, ஒண்ணு உங்ககிட்ட கொடுத்துட்டு இன்னொருத்தர் அடுத்தவங்க கொடுக்க He மாட்டார். will not give one to you and the other to நீ other சகலத்தையும் person. திருப்பி கொடுப்பார். You will restore everything back. எல்லாவற்றையும் திருப்பிடுவார். You will restore நீ everything. இழந்த எல்லா பகுதியிலும் எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு திரும்ப Whatever கொடுப்பார். you lost, உன் maybe குடும்ப வாழ்வில் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியர்கள கர்த்தர் சகலத்தையும் உனக்கு திருப்பி கொடுக்க அத்தனை வாழ்வில் இல்லாத ரவால சவால தூரியாக்கும் நீ விசுவாசம் மகிமையை அடைந்து சாயால அக்கினி அருவியில் சாயால இவன் வாழ்த்தறவா சகலமல இயக்கறவா நல்ல ஆவிக்குரிய அங்கேவாசிக்கு அது தர நான் நினைக்கிறேன் நன்மை உனக்கு வரும் தேவன் பிரசன்னே உனக்கு நிச்சயமாய் தரேன். நிச்சயமாக உனக்கு நன்மை செய்வேன். நீ அழுததை நான் தருவேன். நீ அழுததை தருவேன். நீ சகலத்தை திரும்பிடுவேன். இந்த பகுதியில் உனக்கு குறை இருக்காது. not lack in any part. நான் சொல்றேன் I'm telling you, உன்னால நீ நடக்க முடியல. you're not able to walk today. நீ மடமாயிட்ட. Yes, you're paralyzed. நீ மடமாயிட்ட. You're paralyzed. நீ மடமாயிட்ட. You're paralyzed. If you look at your legs, உங்க கால்களை நீங்க பார்த்தா you don't have a future. உங்களுக்கு ஒரு எதிர்காலம் கிடையாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. If you look at your life, உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்தா your conscience will say you don't have a உங்க future. மனசாட்சி சொல்ல உங்களுக்கு ஒரு எதிர்காலம் God இல்லைன்னு. says, ஆனா கர்த்தர் I சொல்கிறார், will restore you. நான் அதெல்லாம் திருப்பி தருவேன். எல்லாத்தையும் திரும்ப தரேன். I'm going to restore it back. நிச்சயமா உனக்கு தயவு செய்வேன். Surely I will show you my kindness. இன்னைக்கு தயையை எதிர்பார்த்து இருக்கிற உனக்கு Whoever expects the Lord's kindness, அநேகர் உன்னிடத்துல வந்து தயையை கேட்கிற இடத்துல
இடத்துல உன்னை வைக்க போறேன். The Lord is going to make you in a place where நீ தயை எதிர்பார்த்து இருக்கிற, you have expected the mercy நீ of God. தயை எதிர்பார்த்து You have இருக்கிற. expected mercy of the ஆனா Lord. உன் தயை எதிர்பார்த்து அநேகர் வரப்போறாங்க. Many of them are going அப்படியே ஒரு ஸ்தானத்துல நான் உன்னை வைக்க போறேன். I'm going to give you such a position. அப்படியே மேன்மையை நான் உனக்கு தர I'm போறேன். going to give you such an exaltation. வாசற்படியிலே உட்கார்ந்து கொண்டிருந்த மொர்தெகாயை நினைத்த தேவன், The Lord who thought of Mordecai who was sitting at the அவர் doorstep, நினைச்ச மாத்திரத்துல வாசற்படியில இல்ல, not in the place where he was. அவர் அவனை நினைச்சவனே அவனை அரண்மனைக்கு கொண்டு வந்தது உண்மையானா? It is true the Lord brought him back to the உன்னை palace. இன்றைக்கு தேவன் உயர்த்துவது நிச்சயம். It is sure the Lord is going to exalt you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? இப்படியே வாழ்க்கை போயிடாதே, Your life is not going to end the same இப்படியே உன் way. குடும்பம் போயிடாதே. Your family is not going to end the Something same way. supernatural will take place today in this day. தேவனுக்கு அப்பாற்பட்ட காரியம் இன்னைக்கு நிச்சயமாகவே நடக்கும். ஏன் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார்? Why is the Lord calling மேபி you? யோசேப்பே, Mephibosheth, நிச்சயமா நான் உனக்கு நன்மை surely செய்வேன். I will do goodness to you. நீ இழந்ததெல்லாம் திரும்ப I'm தருவேன். going to restore back what you உங்க lost. அப்பா எல்லாத்தையும் இழந்து செத்து போனாரு, Yes, your father died losing everything, ஆனா நான் உனக்கு திரும்ப கொடுக்க உன்னை அழைக்கிறேன். but I'm calling you to restore it back God to is you. meeting you today. கர்த்தர் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறார். God is calling you today. கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். நீ அறியாத இடத்துல இருந்து உனக்கு அழைப்பு. You get a calling from where you நீ know. எங்க இருந்தாலும் எதிர்பார்த்திருக்கிற. You're expecting from many அது ஒரு இது வரனே. You're expecting from கர்த்தர் many சொல்லுகிறாரு, Let the Lord say, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டாலும் all doors are shut. பரலோகத்தின் கதவுகளுக்கு திறக்கப்படுகிறது. The heavens are being opened today. ராஜாவுடைய மறந்து போகலாம், King has forgotten you. ராஜாவுடைய அசந்தப்படலாம், He might be careless about you. ஆனால் ராஜாதி ராஜாவை சந்திக்கிறார். King of the kings is meeting you. Mephibosheth, Mephibosheth, you are forgotten. நீ மறக்கப்பட்டு போன. Your society has forgotten. இந்த சமுதாயம் உங்களை மறக்க பண்ணினது. And your conscience says உங்க மனசாட்சி உங்களுக்கு சொல்லும் you don't have future. உங்களுக்கு ஒரு எதிர்காலம் கிடையாது. But அவன் ராஜா நினைத்தது நிமித்தம் because the king thought of him, அவனுக்கு ராஜ வாழ்க்கை வந்தது உண்மையானா? if he is true, he's got a living of in the ஆண்டவர் things. நினைச்சது நிமித்தம் Because the Lord thought of you, he will exalt you. எல்லா கண்களுக்கும் முன்பதாக But for every eye, உன்னை மேன்மைப்படுத்து. he will exalt you. குடும்பத்தை He மேன்மைப்படுத்து. will exalt your family. He மேன்மைப்படுத்துவார். will exalt your ஆவிக்குள்ள family. இருக்கிற நீ மேன்மையடைவாய். Those who are in the spirit, you will be ஆவிக்குள்ள இருக்கிற நீ exalted. மேன்மையடைவாய். Those who are inside the spirit, you will be exalted. You will மேன்மையடைவாய். be honored. உன்னை தாழ்ந்து போக விட You will மாட்டார். never be let உன்னை you to வெட்கப்பட விட submission. மாட்டாரு. He will not be let you to be ஏன் ashamed. தெரியுமா? ஆண்டவர் நினைச்சிட்டாரு. Why? Because the Lord has thought of you. சொல்றாரு பாருங்க, He says, நான் நிச்சயமா உனக்கு நன்மை செய்வேன். surely I will do goodness to you. நான் என்ன நன்மை தெரியுமா? Do you know what goodness? என் தயவை உனக்கு கொடுத்து I will show you my kindness. எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பேன். I will restore back everything. ஏதோ ஒண்ணு இல்ல, Not only just one thing. இந்த பகுதி எடுத்துக்கோ. You will not say, take this part. இது ஒரு ஆளுக்கு அது ஒரு ஆளுக்கு You will not say this one for this and one for எல்லாத்தையும் that. Everything will restore சகலத்தையும் it இழந்து back. போனேன். எல்லாம் ஆவிக்குருவாயிட்டு பூமிக்குருவாயிட்டு Whatever you lost in the earthly and எல்லாவற்றையும் நான் திரும்ப spiritual தருவேன். life, I will restore it back. நான் everything. உனக்கு திரும்ப தருவதை நான் சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். I do whatever I said to you. I will never leave you nor forsake you. நான் சொல்லுகிறேன், I'm telling you. ராஜாதி ராஜா உன்னை நினைச்சிட்டார். King of the kings has thought you. உன்னை He நினைச்சிட்டாருப்பா. has thought you. தம்பி உன்னை நினைச்சிருக்கிறார். Brother, he has thought you. சகோதரி உன்னை Sisters, நினைச்சிருக்கிறார். he has thought about you. நிச்சயமாகவே உனக்கு தயவு செய்வார். Surely he will show his kindness to நிச்சயமாகவே. you. Surely. Certainly. நிச்சயமாகவே. சூழ்நிலை பார்த்து பயப்படாது. Do not look at your situations and fear. தான் சொன்னாரு. He called Mephibosheth and said the same. நீ Mephibosheth, என்ன அழைப்புன்னு பயப்படாத. do not think what is this நீ calling. பயப்படாத. Do not fear. ராஜா உன்னை அழைக்கிறார். King is calling you. ராஜா உன்னை King அழைக்கிறார். is calling you. அந்த ராஜா நன்மை செய்தது உண்மைதானா? If it is true that king did ஆண்டவர் goodness, உன்னை அழைத்தவர் நிச்சயமாகவே உனக்கு the நன்மை. Lord who called you will certainly do goodness to you. இரண்டாவது அங்க இன்னொரு சம்பவத்தை Secondly, we வாசிங்க. 7ஆம் வசனத்தை one more வாசிங்க. incident. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். எங்க சாப்பிடுவீங்க இனிமேல? Where will you eat உனக்கு அரண்மனை thereafter? சாப்பாடியா? You will have the food of the palace. உனக்கு அரண்மனை சாப்பாடு. You will have the food of the நீ palace. வேலைக்காரியோட சாப்பிட You are மாட்டே. not going to eat with உனக்கு the என்ன சாப்பாடு servant. வச்சிருக்கான்? What food he has kept for you? மனுஷன் உன்னை நினைச்சான்னா If the man thinks of you, ஒரு நாள் தான் விருந்து கொடுப்பான். he will just feast you for one day. விருந்து மருந்து 3 நாள் தான். Feast and medicine is just for 3 days. நான் சொல்லுகிறேன். I'm telling you. மனுஷன் ஒரு நாள் தான் நினைப்பான். Men will think of you 2 only நாள் 1 நினைப்பான். day, 2 days, 3 நாள் நினைப்பான். 3 days. ஆனா ராஜா, But the king, ராஜாதி ராஜா, the king of kings, நித்தமும் உன்னை நினைக்கிறவன். eternally, நித்தமும் என் பந்தியில் all the இருப்பான். time, everlasting, you will நித்தமும் உனக்கு விருந்துதான். Sure, you will definitely நித்தமும் have உனக்கு food. அரண்மனை வாழ்க்கை தான். Everlasting, you நித்தமும் உனக்கு அரண்மனை சாப்பாடு தான். யார் every day you will have the எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தி அரண்மனை கட்டுங்க. நித்தமும் every day. உனக்கு என்ன பந்தி? What feast? உனக்கு என்ன பந்தி? What table? அரண்மனையில In the palace.
it? எத்தனை பேர் விசுவாசி? How many of you believe it? பந்தி எங்க வச்சிருக்கார் ராஜா? Where has the Lord kept the table for உனக்கு you? எங்க பந்தியா? Where has the Lord kept the table for you? வேலைக்காரியோட சாப்பிடுங்க. Now you are eating with the servant. காலையில பிரேக்ஃபாஸ்ட் வேலைக்காரியோட You are சாப்பிடுங்க. eating the breakfast with ஆனா the இந்த servant. ஆராதனை முடியும் போது But in this worship, ராஜாவோட நீ உட்கார்ந்து you சாப்பிடு. have to eat with the king. நீ ராஜா உன்னோட இருப்பா. The king of the kings will be அவர் with உன்னோட you. வருவா. He will move and wander with you. அவருடைய சத்தத்தை நீ கேட்ப. You will listen to his voice. ஆமென். Amen. உனக்கு நித்தமும் Every day, உனக்கு அப்பம். you will have bread. உனக்கு தினமும் Daily, குறையில்லாத உன்னை நடத்துவார். without lack, he will lead you. எத்தனை பேர் How விசுவாசி? many of you believe கை it? அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்து. Wave your hands and glorify God. Hallelujah. 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 My dear brother, my dear sister, God is thinking about you. அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். Just because God is thinking about you, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறபடினால God will exalt you. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். He will restore you back. அவர் உங்கள் இழந்தவை திருப்பி கொடுப்பார். என் தயையெல்லாம் நான் உனக்கு முன்னதாக கடந்து போவேன். I will make my kindness pass before you. நீ வரும்போது வெறுமே வந்திருக்க. When you came, you might have become empty. முன்னாடி நீ கீழே படி இறங்கும் போது But when you go down, உனக்கு முன்னாடி கர்த்தருடைய தயை கடந்து போவேன். the Lord's kindness will go before you and you will இயேசுவின் receive it. நாமத்தில் In the name of Jesus, I'm telling you. இயேசுவின் நாமத்தில் In the name of Jesus, I'm telling நல்ல you. செய்தி வருது. இயேசுவின் There is a நாமத்தில். good news for you. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus, I'm telling you. மேவி புருஷத்துக்கு அவன் எதிர்பாராத நேரத்துல ஒரு செய்தி வந்தது போல As the Mephibosheth received a நீ good news எதிர்பாராத that he never இடத்திலிருந்து expected, நீ எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத நேரத்துல கர்த்தர் உன்னை உயர்த்த கர்த்தர் in வல்லவராய் the unexpected time, the Lord is mighty to exalt you. எத்தனை பேர் விசுவாசி? How many of you believe it? ஆண்டவர் Lift சோதனை up your hands and praise God. உதவி செய்வார். He will help you. ஆமென். Amen. இரண்டாவது வாசிக்க கேட்போம். Secondly, ரூத்தின் புத்தகம் Book of Ruth, இரண்டாம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. chapter 2, verse 10. ஆமென். எல்லாம் நிமிர்ந்து பாருங்க. இங்கே எல்லாம் நிமிர்ந்து பாருங்க. இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். Here we see an incident. அங்கே தயை எப்படி கிடைச்சதுன்னா How did she receive favor? ராஜா நினைச்சார். The king thought about her. ஆமென். Amen. இங்கே தயை Here, இங்க பாருங்க. இந்த ரூத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். we know about Ruth. அவ மோவாபிய பெண். She was a Moabite. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. இங்க ரூத் போவாஸை பார்த்து கேக்குறாங்க. Ruth looks at Boaz and she மக்களே asks, சத்தியத்தை கேளுமா. வசனத்தை கேளு. ரூத் போவாஸை பார்த்து கேக்குறாங்க. Ruth looks at Boaz and she asks, எதனாலே எனக்கு உம்முடைய கண்கள்ல why have I found such favor in your eyes? எனக்கு நன்மை செய்யும்படி எதனாலே தயை கிடைச்சது? To goodness for me, why have I found நான் ஒரு மோவாபிய such பெண். I am a Moabite. நான் ஒரு சபிக்கப்பட்ட பெண். I am a cursed woman. வேதம் சொல்லுகிறது. The Bible says, உபாகமம் 23:3ல Deuteronomy 10 23, தலைமுறை வரைக்கும் for 10 generations, அவங்க சர்ச்சுக்குள்ள வர முடியாதா? they will not be able to come to the church. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்குள்ள வர முடியாது. 10 தலைமுறையிலும் 10 தலைமுறைனா எத்தனை தலைமுறை எடுத்தாலும் அவங்க சர்ச்சுக்குள்ள வர முடியாது. Any generation, they can never come into the church. அப்படியே சபிக்கப்பட்ட, So have they have been cursed. அப்படியே தள்ளப்பட்ட, So have they have been rejected. தேவனால் புறக்கணிக்கப்பட்ட They have been rejected by God. என்ன Me, நீங்க நினைச்சீங்களே? you have thought about me. எனக்கு தயவு வச்சீங்களே? You have shown favor to me. எதனால அவருடைய கண்ணில் எனக்கு கிருபை கிடைச்சது? Why have I found such favor? எதனால எனக்கு தயை? Why have I found such நான் favor? பார்த்தவன் அல்ல. I am not a நான் person. சர்ச்சுக்குள்ள வர முடியாத மோவாபிய பெண். I am a Moabite whom I cannot come என் to. குடும்பம் My சபிக்கப்பட்ட குடும்பம். family is a cursed நான் family. சபிக்கப்பட்ட சந்ததி. I am a cursed generation. ஆனா இன்னைக்கு But today, என்ன எங்க வச்சிருக்கீங்க? where have you kept? உம்முடைய வயல்ல You வச்சிருக்கீங்க. have kept in my உம்முடைய சபைக்குள்ள You have kept in வச்சிருக்கீங்க. your church. உம்முடைய ஊழியத்துல You have kept in வச்சிருக்கீங்க. your ministry. எதனால? Why have I found? அந்த 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க, வாசிங்க. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி போதும். அவ கவனிங்க, ஆண்டவருடைய தயை, போவாசுடைய தயை நினைச்சுனே என்ன பண்ணலாம்? When she thought of Boaz's favor, அவனுக்கு முன்னாடி முகங்குப்புற she bowed down with her face down. தாழ்த்தினா, முகங்குப்புற விழுந்து She humbled herself and bowed down. வணங்கினா. She bowed down. அதே போலதான் தாவீது ராஜா மேவிபோசேத்தை அழைத்த போது When David king called Mephibosheth, மேவிபோசேத் வந்து ராஜாவுக்கு முன்பதாக 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், முகங்குப்புற விழுந்து வணங்கினான். 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு. ஹல்லேலூயா, hallelujah, ஹல்லேலூயா. hallelujah. இதாங்க தாழ்மை. This is the humbleness. அவன் என்ன சொன்னா? What did he say? அவன் முகங்குப்புற விழுந்து வணங்கி, He bowed down to his face. நான் எப்படி இருக்கிறேன்? How am I? நான் எப்படி இருக்கிறேன்? How am I? நான் ஒரு அந்நிய தேசத்தா. I am a foreigner. நான் ஒரு செத்த நாய். I am a dead dog. செத்த நாயை போல இருக்கிற என்ன
I am a dead dog. என் செத்த நாயை போல இருக்கிற என்ன I am a dead dog. நீங்க நினைக்கிறதுக்கு You think about நான் me. ஏமாத்துறோம். Who am I? நான் ஏமாத்துறேன். Who am I? நான் சொல்ற கர்த்தர் நினைக்கல நீ ஒரு செத்த நாயா. The Lord has not thought about you. விசாரிக்காதே கிடையாது. There is nobody to care for you. There is nobody to care for இன்னைக்கு you. 4 பேர் உன்னை விசாரிக்கிறான் தெரியுமா? 4 of them are. உனக்கு ஃபோன் பண்றான் தெரியுமா? அது காரணம் என்ன தெரியுமா? உன்னை விட்டு விலகாத தேவன் உன்னோட The இருக்கிறார். Lord will never leave you. கர்த்தர் உன்னோட ராபாச்சியா ராஜா கூடிடுவாங்க. கர்த்தர் நம்மள சுத்த. கர்த்தர் உன்னோட இருக்கிறார். The Lord is with you. கர்த்தர் உன்னோட The இருக்கிறார். Lord is with you. கேக்குறா. He asked, எதனால தயா கிடைச்சது? why have I found favor? நான் சொல்லுகிறேன். I'm telling you. நீ உன்னை தாழ்த்த வேண்டிய நேரத்துல You தாழ்த்தினா have to humble yourself. உன்னை உயர்த்த வேண்டிய நேரத்துல அவர் உயர்த்துவார். He will exalt you. The time Amen. he will exalt you. Hallelujah. Hallelujah. அங்கே There, கர்த்தர் நினைச்சாரு the Lord thought about her. மேவிபோசேத்துக்கு ராஜ சாப்பாடு. Mephibosheth had a palace food. இங்க ரூத் Here ரூத் கேக்குறா அவளுக்கு புரியல. Ruth asked, she cannot understand. அவளுக்கு புரியல. She cannot understand. அவ கேக்குறா She asked, எனக்கு எப்படி தய கிடைச்சது? how have I found favor? ஒரு நாள் அந்த களத்துல வந்து கேட்டா நான் கொஞ்சம் பொறுக்கிக்கிட்டமான்னு கேட்டா. She asked her whether I can glean from the field. ஒரு சகோதரியை பார்த்து கேட்டா. She looked at the sister சிஸ்டர் and asked, நான் கொஞ்சம் பெருகட்டுமானா? sister, can I glean the field? சிஸ்டர் நான் கொஞ்சம் பொறுக்கட்டுமானா? Sister, can I pick from the எந்த field? சிஸ்டர் கிட்ட போய் பர்மிஷன் கேட்டாலும் Whichever sister she asked அந்த permission. சிஸ்டருக்கு நீ ஓனர் ஆயிட்டாயா? You have become an owner for that sister. எத்தனை பேர் சந்தோஷமா How இருக்கீங்க? you are happy. யார்கிட்ட போய் பொறுக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டாலும் Whomever she asked permission from. ஆமென் ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு அந்த பொறுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தா தெரியுமா? The sister who gave permission for her. அவ வந்து என்ன கேட்டிருப்பா தெரியுமா? Do you know what she might have asked? ஆமா எனக்கு கொஞ்சம் போவாசிட்ட சொல்லி கொடுத்தாங்க. போன இன்கிரிமெண்ட்ல போய் போட சொல்லுமா? She might have asked permission from her. ஒரு நாள் போய் சிஸ்டர் பொறுக்கிட்டமா. நீங்க சிந்ததுல She might have asked permission from her அது பொறுக்கிட்டமா. to pick the grains, அவ வந்து but she ஆமா டிஸ்டர்ப் பண்ண கோச்சிங் அதிகமா. ஐயா கிட்ட சொல்லி ஐயா ஃப்ரீயா இருக்கும்போது கொஞ்சம் பேசி ஐயா ஃப்ரீயாவே இருக்க மாட்டாருமா. எப்பவுமே ஓடிதாருமா. அவர்கிட்ட கொஞ்சம் பேசி இந்த வயலில் எத்தனை வருஷமா இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் போட்டு கொடுக்க சொல்லுங்கம்மா. but that sister comes in யார் வந்து ask her to consider. இதுதாங்க ஆண்டவரே. This is the Lord. இதுதாங்க ஆண்டவரே. This is the Lord. இதுதாங்க ஆண்டவருடைய தயை. This is the Lord. நீ ஒரு நாள் பொறுக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்ட. One day you asked permission to glean in the field. இன்னைக்கு Today அடுத்தவங்கள உயர்த்துற ஸ்டேஜ்ல கர்த்தர் உன்னை the வச்சிருக்கார். Lord has kept you in a position where you can exalt. கேக்குறா இது எப்படி நடந்தது? How had this இது happened? எப்படி சாத்தியம்? How had this happened? அததான் போவாஸ் சொல்லுகிறார் 11ஆம் வசனத்துல That's what வாசிங்க. Boaz அதற்கு says. போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு உன்னை நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் போவாஸ் தெரிவிக்கப்பட்டது. சொல்லுகிறாரு Boaz இந்த says, தயை உனக்கு ஏன் கிடைச்சது தெரியுமா? why have you received such favor? நீ எல்லாத்தையும் விட்டுட்டல. Because you left நீ எதை everything. விட்ட? What did you நீ leave? மோவாப் தேசத்தை விட்ட. You left the Moab land. மோவாபுடைய ஐக்கியத்தை விட்ட. You left the fellowship of நீ Moab. இதெல்லாம் விட்டுட்டு She left everything. உனக்கு ஒரு வீடு இருந்தது. You had a house for உனக்கு ஒரு you. அப்பா அம்மா You இருந்தாங்க. had parents for you. உனக்கு ஒரு அக்கா தங்கச்சிங்க You had இருந்தாங்க. siblings for you. அவங்களெல்லாம் விட்டுட்டு You left everyone. இந்த மாமியாரை பின்பற்றி You followed your mother-in-law. நீ என்ன ஆராதிக்க வந்தல. You come to worship me. நீ இந்த தேசத்துக்கு வந்தல. You come to this இந்த land. சபைக்கு வந்தல. You come to this church. எத்தனையோ பேர் உன் குடும்பத்தை எதிர்த்தா. Many of them were against you and your family. எந்த சர்ச்சுக்கு வேணா போ, அந்த சர்ச்சுக்கு போகாத. They said, do not go to that church அங்கதான் alone. இயேசு இருக்காங்கன்னு கேட்டா. Because only is there Jesus. ஆனா நீ வந்தல. But today you have நீ come. வந்தல. You come. நீ விடாம பற்றிக்கனல. You followed the Lord. ஒரு நாள் பற்றிக்கலையே. Orphan never followed. நிறைய ஓர்பாலுங்க சர்ச்சில இருப்பாங்க. There might be many orphans in ஓர்பால் என்ன church. பண்ணுவாங்க தெரியுமா? Do you know what will they 1:14 வாசிங்க. 1:14. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். அவள் ஓர்பால் என்ன பண்ணானா சத்தம் போடுவா. Orphan. ஓர்பா தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக் கொண்டாள். போத நிமிந்து பாருங்க எல்லாரும். ஓர்பால் யார் தெரியுமா? Do you know who is Orpha? சர்ச்சில வந்து சத்தம் போடும். She will come in the church and வாத்து she will மாதிரி shout. கத்தினே இருக்கும். She will always shout. முத்தம் கொடுக்கும். She will kiss. அப்படின்னா என்ன அர்த்தம்? What is the meaning of it? ஆராதிக்கும். She will worship. சத்தம் போடும். She will shout. அந்நிய பாஷை She பேசும். will speak in tongues. முத்தம் கொடுக்கும். She will kiss. ஆராதிக்கும். She will worship. ஆனா தொடர்ந்து போய் பின்பற்றாது. But she will not follow. பாதியிலே ஓடிடும். She will go half the way. தொடர்ந்து பின்பற்றாது. She will not follow. உண்மையா இருக்காது. She will not be faithful. சபைக்கு உண்மையா She இருக்காது. will not be faithful to the ஊழியத்துல church. உண்மையா She இருக்காது. will not be faithful to the ஆனா உண்மை ministry. இல்லாதவ
But those who are not மறக்கப்பட்டு போயிட்டா ரூத். Ruth has been விடாம பற்றி கொண்டல. Those who followed him, உனக்கு நிச்சயமா தயவு செய்வேன். I will surely show உனக்கு நிச்சயமா தயவு செய்வேன். I will surely show ஓடுகாலிகள் அல்ல. not for the one who ran away, இல்ல சத்தம் போட்டுட்டு முத்தம் போட்டுட்டு ஓடிறாங்க. not for the one who shouted and kissed, அவளுக்கு அல்ல. not for her. விடாம பற்றிக்கோ. Those who follow உனக்கு எல்லா சோதனையிலும் in all the trials, கர்த்தர் விட்டுறாத. do not leave இயேசு God. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதையும் பிடிக்க விடாத. Do not let you be separated. விடாம பற்றிக்கோ. Follow God. விடாம பற்றிக்கோ. Take hold of God. உனக்கு தயவு வரும். Then he will show you. உனக்கு நன்மை வரும். You will have good. எப்பேற்பட்ட தயவு தெரியுமா? You know what kind of a favor? பொறுக்கு நேரத்துல வேலை இல்ல. The place of cleaning, not just a பொறுக்குறதுக்கு job. பர்மிஷன் கேட்டல. The place where you ask அவளுக்கு நீ permission. ஓடுற மாதிரி. For her you will change. ஒரு பெரிய மேன்மையை கை தட்டி ஆட்ட The Lord will மாதிரி. give you a great honor. ஒரு பெரிய மேன்மையை Hallelujah. தாழ்த்தினா. She humbled herself. அம்மா நீ செய்ய வேண்டியது நீ செய்யுமா. Whatever you need to do, you do. கர்த்தர் செய்ய வேண்டியது அவருக்கு நீ சொல்ல வேணாம் அவர் செய்வார். The Lord, whatever He wants to do to you, He will நீ do. தாழ்த்து. You humble yourself. நீ செய்ய வேண்டியது நீ பற்றிக்கோ. You just take hold of God. இரு மனம் உள்ளவன் வழியெல்லாம் நிலையாற்றவனா ரெண்டு மனதோட அலைஞ்சு இருக்காத. குரங்கு சேட்டை பண்ணாத. குரங்கு சேஷ்டை காட்டாத. Do not be with two hearts. He is an unstable man. உன்னை வண்டலூர்ல தான் எடுத்து போய் முடிவு வரும். தெளிந்த புத்தியாரு. You should have a sound mind. தெளிந்த புத்தியாரு. You should have a sound mind. நான் சொல்றேன். I'm telling நீ you. செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய். Whatever you need to do, you do it properly. Joseph, எல்லாவற்றையும் இழந்த மனுஷன். he lost everything. வெறுமையான மனுஷன். He was a man with emptiness. ஆதியாகமம் 41:51 வாசிக்கிறோம். Genesis 41:51 we read. வாசிங்க. என் வர்க்கம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி போதும். ஆதியாகமம் 41:51 சொல்லுகிறது. 41:51 says. யோசேப் என்ன பண்ணாரா? What did Joseph did? நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். I forgot everything. என் தகப்பன் வீட்டை மறந்துட்டேன். I forgot my father's house. என்ன குழியில போட்டவங்கள மறந்துட்டேன். I forgot whoever. என்ன வித்து போட்டவங்கள மறந்துட்டேன். I forgot those who sold எனக்கு me. யார் மேல கசப்பு கிடையாது. I don't have bitterness on anybody. கர்த்தர் எல்லாவற்றையும் மறக்க பண்ணினா. The Lord made me forget நீ everything. மறக்க வேண்டியதை மறந்துட்டினா. If you forget what you need to நீ forget, இருதயத்தை சுத்தமா வச்சுக்கிட்டீனா. if you make your heart clean. 52ல வாசிக்கிறோம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி நான் வெட்கப்பட்ட தேசத்தில் அவமானப்பட்ட இடத்தில் கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார். விசுவாசிக்கிற கருவிகளை தட்டி வாசியாகவோ ஓடி கமாலியாகிறவரா அன்னியவாசி பேசு. இயேசுவின் நாமத்தில் மரணோடு மறந்துடும். ஓ நீ பெரிய நேரம் வந்துச்சு. இயேசுவின் நாமத்தில் ஓ thank you யா பரவலோ ஓ யா கமாலியாகிறவரா நீ மற You need to forget. கசப்பு இருக்கிற வரைக்கும் Those who have bitterness, நீ எழும்ப முடியாம மேல வர you மாட்டே. will not be able to rise up. But மறந்தீனா if you forget, உன்னை பெருகப்பட்ட ஒருத்தர் there is a one Lord who will make you multiply. கர்த்தருடைய தயை The Lord's mercy, உன்னை பெருக பண்ணும். it will make you increase. பெருக பண்ணும். It will make you increase. Don't remember what others have done to you. மத்தவங்க உங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு அதை But ஞாபகம் expect what வச்சுக்காதீங்க. God is going to do. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போறான்னு எதிர்பாருங்க. அவன் இது செஞ்ச சொல்லி வீணா போயிடாங்க. அவன் நல்லா தான் Do இருப்பான். not always say he has done this to me or that to me. நான் சொல்றேன் உன்னை விட அநியாயம் யாருமே பண்ணல. Nobody has done more wicked than you. கரெக்டானே? உன்னையே ஆண்டவர் உட்கார வச்சிருக்கார்ல. The Lord has made you sad. நான் சொல்லுகிறேன். I'm telling you, நிச்சயமாகவே surely உனக்கு தயை செய்து the Lord will do mercy for you. உன்னை மேன்மைப்படுத்த. He will exalt you. நீ சிறுமைப்பட்ட தேசத்தில் The land where you are afflicted, பஞ்சத்தில் இருந்த தேசத்தில் the land where you were in famine, the land where you were ashamed, He will make you multiply. ஆண்டவர் தெரியாத இடத்துல அவங்க ஏத்த மாட்டார். The Lord will not exalt us in an unknown place. எல்லாம் மனுஷன் செய்யறது. Men will do it. நான் எங்க வெக்கப்பட்டு அங்கதான் உயர்த்து. Whichever place you have been ashamed, the Lord will exalt you there. Amen. Hallelujah. Amen. Hallelujah. 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 பொறுக்க வந்தவங்க The person who came just to pick, நல்லா யோசிச்சு பாருங்க. just think, பொறுக்க வந்தா. she just came to pick up. அம்மா பொறுக்க வந்தவங்க ஒரு ஸ்டாஃபா இருந்தா கூட பரவாயில்லை. சேலரி வாங்குற ஸ்டாஃபா இருந்தாலும் பரவாயில்லை. She is not a labor there. அவ ஸ்டாஃபா இருந்தா போய் எல்லா இடத்துலயும் வேலை செய்யலாம். பொறுக்க வந்தவங்களுக்கு வேலை எல்லா இடத்துலயும் கிடைக்காது. அவ கண்டிப்பா யாருக்கு முன்னாடியோ போய் பொறுக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டவங்க நீ ஆண்டவர் உயர்த்திட்டாரு. அந்த பொறுக்க வந்தவளுக்கு எப்படிப்பட்ட தயம் தெரியுமா? Do you know what kind of a favor the Lord showed for the one who came to ஆண்டவரை me? விடாம பற்றி கொண்டு She took hold of God. நீ ஆண்டவருக்காக எல்லாத்தையும் நடக்கிறது தெரியுமா? You are losing everything for the Lord. எல்லாரும் மறந்து போனா கர்த்தர் மறக்க மாட்டார். Everybody might forget it, but the Lord will not forget it. அதான் போவாஸ் சொல்றாரு. That's what Boaz says. உன் வீட்டை விட்டு உங்க அப்பா வீட்டை விட்டு சொத்துக்களை விட்டு ஊரை விட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு நீ என்ன விடாம விட்டு கொண்டு
நகோமி பின்னாடி வந்தல. Because you took hold of me, leaving everything behind Naomi. ஆகவே நான் உனக்கு தயவு செய்வேன். That's why I will show mercy for you. உனக்கு தயவு செய்வேன். I will show favor to பாருங்க, you. அவ பசியா இருக்கறா. She was hungry. அவ பசியா இருக்கறா. She was hungry. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து ஆடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தாள். கவனிங்க, ரூத் பசியா இருக்கா. Ruth was hungry. ரூத் தேவையோட இருக்கா. She was in a need. அவர் டைனிங் டேபிள்ல உட்கார இருக்கிறார். Boaz made her sit in her dining இதாங்க table. தேவனுடைய தயை. This is what the favor யாரை of உட்கார God. வச்சாரு? யாரை உட்கார வச்சாரு? Who did the Lord Manager raise? இல்ல. Not the manager. ஒருத்தரவளை கூப்பிட்டு, She called the girl who தேவன் உனக்கு தயவு செய்ய நினைச்சிட்டா, the Lord, if the Lord wants உன் உயர்வை யாருமே தடுக்க முடியாதுமா. nobody can hinder your exaltation. யாருமே உன் மேன்மையை தடுக்க முடியாது. Nobody can hinder your honor. ஒருக்கனவளை டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு, She made her sit in the dining table. போவாஸ் சாப்பிடுற சாப்பாடை கொடுத்து, Whatever Boaz had, she also ஏமா நீ gave to பச்சை her. கோதுமையை கொடுக்கல அவளுக்கு. She has not given her just grains. ஏமா தான் சாப்பாடு வீட்டுக்கு போய் சாப்பிடுன்னு சொல்லல. She never gave her just நீ food. கோதுமையை போய் வீட்டுல போய் வறுத்து சாப்பிடுறதுக்குள்ளே பசி தாங்க மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய வறுத்த கோதுமை அவளுக்கு கொடுத்தது உண்மையானா ஆண்டவரின் தேவை அதிகமாக சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். He is mighty to do it. அவ பசியா இருக்கிறா. She was hungry. The Boaz could not bear. அதாவது அவ பசியா இருக்கிறத போவாஸ் அறிந்து கொண்டார். Boaz knew that she was hungry. ஏய் நீ வேலைக்காரி தானே, கோதுமை எடுத்து போ. She never commanded her, you're just a servant, you take the bread and go. இல்ல என் முன்னாடி உட்காரு. But you sit before me. என் பதில உட்காரு. You sit in my table. Sit in my table. ராஜாவே போவாஸே Boaz, இதனால பதயவு why have you shown me such a favor? என்ன விடாம பட்டி கொண்டல. Because you took hold of me. நீ என்ன நம்பனல. Because you trusted என்ன me. பிடிச்சீங்கல. Because you took hold of நான் உன்னை me. வெட்கப்பட I விட. will never be put you to வா, shame. உட்காரு. Come here and sit. உட்காரு. Come here and sit. என்ன வச்சிருக்கிற? What have you kept? ராஜா பச்சை கோதுமை கொடுப்ப. இல்ல இல்ல நீ போறதுக்கு இல்லையா அதை வேக வச்சு வறுத்து சாப்பிடுறதுக்கு நீ பசி தாங்க மாட்டே. You will இந்த ரெடியா you இருக்கு will not be சாப்பிடு. able to bear the hungriness. எவ்வளவு நல்ல ஆண்டவர். It is ready and you can have it. ஒரு போவாஸே தேவை அறிஞ்சு கொடுத்தது உண்மையான If it is ஆண்டவர். true, Boaz தேவை நிச்சயமா சாதிக்கும். meet the needs of the root. எத்தனை பேர் Meet விசுவாசிக்கிறீங்க? your needs அதுக்கு also. ஆண்டவரை Lift up சொல்லுங்க. your hands and praise God. ஏமா அவளுக்கு வறுத்த கோதுமை கொடுத்தா. She gave the roasted grain. யோவான் 21ல John 21. பின்வாங்கி போன சீஷர்கள் The disciples who backslided, திரும்ப பின்வாங்கி போயிட்டாங்க. they again backslided. ஒரு நாள் ஒண்ணுமே இல்லாம இருந்தான். In a day they did not have கர்த்தர் அவனை anything. சந்தித்தார். The Lord met them. இன்னைக்கு அவங்க ஒண்ணுமே இல்லாம இல்ல. Now he is not without anything. அவர்கள் இயேசுவோடு இருந்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு குறையும் இல்ல. As long as they were with Jesus, they did not lack anything. இன்னைக்கு இயேசு விட்டு திரும்ப மீன் பிடிக்க போயிட்டாங்க. Now they again backslided. இயேசு and மீண்டும் fishing. அவனை தேடி போகிறார். Again Jesus went in search of them. ஏமா நீ பின்வாங்கி போயிட்டா நாலு பேர் உன்னை பத்தி பேசி சிரிப்பான். If you backslide, people will criticize ஆண்டவர் you. மாத்திரம் தான் உன்னை தேடி But வந்து only the Lord will come and உன்னை சந்தித்து Again he will உன்னை இடத்து ஸ்தானத்துல உட்கார வைக்கிறார். He will again restore you back to the position. அவர் வந்து கேக்குறாரு, He comes. பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? Children, do you have anything ஒண்ணுமே to இல்ல. eat? I don't God have directs anything. அவங்களுக்கு வழி சொல்றாரு. God directs. வலது பக்கம் வலைய போடு. Put வலது பக்கம் வலைய போடு. the net, cast the net on the right கவனிங்க, side. பின்வாங்கி போனவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறாரு. He gives counsel to the backslided அவன் ones. எல்லாரும் பெரிய பெரிய மீனை பிடிச்சி இழுத்துட்டு வரான். They caught big fishes and they brought. அவனுக்கு ஆலோசனை கொடுத்தது மாத்திரம் இல்ல, Not only he gave counsel to ஐயோ them, என் சீஷர்கள் பசி தாங்க மாட்டாங்களே. the disciples will not bear hungriness. இவங்க அந்த சமாரியா ஸ்ரீயோட அவர் பேசி கொண்டிருந்த போது கூட இவங்களே தான் சாப்பாடு அவங்க அனுப்பிச்சாரு. When he was speaking to the Samaritan woman, ஏமா ஒருத்தன் போய் 12 பேர் சாப்பாடு வாங்கி வரலாம். one can go and 12 பேர் போனா ஏன் போனா தெரியுமா? 12 of them they went, அங்க கட்டும்போது ஆளுக்கு ஒரு வாய் போட்டு இருப்பான். because as they were packing, இயேசு அதை அறிந்தவராய், Jesus knew it. ஏமா கூட இருக்கிற உன் எஜமானனுக்கு நீ யாருக்கு தெரியாதா? Master will know who அவருக்கு you தெரியும். are. He knew it. இவர்கள் பசி தாங்க மாட்டான்னு சொல்லி They cannot bear hunger. பின்வாங்கி போனவன் Those who பச்சை மீனை backslided, பிடிச்சிட்டு வரா. they took a அவன் raw fish பச்சை and மீனை came. பிடிச்சி வந்து அதை குடலை கிழிச்சு அதை வெட்டி எப்ப வறுத்து சாப்பிடுறதுன்னு சொல்லி பின்வாங்கி போனவனுக்கு ஒரு வறுத்த மீனை அந்த கரையில ஆயத்தம் பண்ணது உண்மையானா? If it is true that the Lord has prepared a எத்தனை பேர் fried விசுவாசி? fish for them, உன் தேவையில உன்னை பார்த்து உன் தேவையில நீ திண்டாடுறத பார்த்து உன்னை விடவே மாட்டார். And God is preparing a blessing for you. கர்த்தர் உங்களுக்காக உனக்கு ஒரு நன்மையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டு God is வருகிறார். preparing a goodness for உனக்கு you. ஒரு நன்மை ஆயத்தம் பண்ணி கொண்டு வருகிறார். உனக்கு ஒரு நன்மை வருது இயேசுவின் நாமத்திலே. In the name of Jesus, Hallelujah. coming to you. God knows it is you cannot prepare it. கர்த்தருக்கு தெரியும் உங்களால அதை ஆயத்தப்படுத்த முடியாதுன்னு. It takes a long time. அது ரொம்ப நேரம் But he is எடுக்கும். preparing your need for you. ஆனா கர்த்தர் உங்களுக்கு உங்க தேவையை இந்த ஆயத்தப்படுத்த தேவையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி The கொடுக்கிறார். Lord is preparing
for you. ஏன் நீ பின்வாங்கி போயிட்ட? Because you backslided. நீ பின்வாங்கி You போயிட்ட. backslided. ஆனாலும் Even then, உன்னை அறிஞ்சவர், the Lord who knew you, உன்னை அறிஞ்சவர், the Lord who knew you, தேவை the அறிஞ்சவர், Lord who knows your உன் need, நிலைமை the அறிஞ்சவர், Lord who knows your situation, உன்னை பார்த்து கேட்டாரு சாப்பிட ஏதாவது கொடுன்னு. The Lord நல்லா asked தெரியும் you, உன்கிட்ட can ஒண்ணே I give இல்லை. you something to ஏன் eat? தெரியுமா? நீ எப்போ நல்லா இருந்த? When were you good? இயேசுவோட இருந்தாதான் நல்லா இருந்த. Only when you were with Jesus you were good. நல்லா இருந்த. You will be good. நீ என்ன நினைச்ச? What did you think? பெரிய பிசினஸ் பண்ணா இது வரும் அது வரும். You thought you can do big நீ business. கணக்கு போறியா? 2014 Are you இது வரும் அது calculating that way? வரும். Are you calculating that way? ஒண்ணுமே ஒண்ணு வராது. You will receive nothing. ஒண்ணுமே வர போறது கிடையாது. You will receive nothing. But இயேசு Jesus, உன்னை தேடி வந்து the Lord will come in search of you. உனக்கு தயவு செய்து. He will show you His mercy. Hallelujah. Hallelujah. நீ பின்வாங்கி போனா You might have backslided. உனக்கு மீனை பொரிச்சு கொடுத்தாங்க. He fried fish and gave it to you. நீ பொரிச்சு கொடுப்பியா? Will you fry it and give? நான் யோசிச்சு பார்த்தேன். I was just thinking, நான் அந்த கரையிலிருந்து கல் எடுத்து வச்சிருக்கேன். I must have stolen from the shore. பெரிய கல் எடுத்து போய் மேலே போட்டு I must have put a big stone. உங்களுக்காகவே உழைச்சிருக்கேன். I worked only for you 3 வருஷமா. for 3.5 years. அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலி ஆகும்னு சொல்லி உடனே போயிட்டீங்களா? எப்படியாப்பட்ட ஆண்டவர் நம்ம கூட வச்சுக்கிறார் பார்த்தீங்களா? Do you know what kind of people the Lord has kept with நம்ம கூட us? இருக்கிறவங்க யாரு? Those are with us are unfaithful people. ஒருத்தன் கூட இயேசுவை போல கிடையாது. Nobody is like Jesus. ஒருத்தன் கூட இயேசுவை போல Nobody is like உண்மை Jesus. இல்லாதவன். They are unfaithful people. உண்மை இல்லாதவன். They are unfaithful கூடவே people. தான் சரீரம் இருக்குது. Yes, the body is with them. ஆனா நினைப்புல இருக்குது. Where are their thoughts? பெரிய பிசினஸ் மைண்ட்ல இருக்குது. They wanted to do big business. அதனால வாய்ப்பு கிடைச்சது சம்பாதிக்க போயிட்டான். And that's why when they had a chance, they went to திரும்ப ஒண்ணு இல்லாம ஆயிட்டான். again they returned back with nothing. அவனை தேடி வந்து The Lord came in search of them. சரி மீனை கொடுத்து போச்சு சாப்பிட்டோம் அப்படியே சொன்னாரு. The Lord just gave him fried fish. மீனை வறுத்து He fried for them. அவனை ரெடி பண்ணி கொடுத்தாரு. He prepared it and gave it to them. நான் சொல்றேன். I'm telling you, we cannot see you hunger. கர்த்தர் நீங்க பசியில இருக்கிறத பார்க்க விரும்ப மாட்டார். How many of you believe it? பசியில விட மாட்டார். He will never leave you in hunger. How many of you believe it? பசியில விட He மாட்டார். will never leave you in ஒரு hunger. தாய் A mother, தன் பிள்ளை அழுதா when the child cries, அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்பா. the mother wanted to do something to the அதை child. காட்டிலே ஆண்டவர் வல்லவர். The Lord is more mightier than that. The Lord is more powerful than that. இசைக்கியா பார்த்து ஏசாயா சொன்னார். Isaiah looked at Ezekiel and said, you will die. நீ சாக போற. நீ சாக போற. You are going to die. நீ சாக போற. You are going to die. இசைக்கியா அழுதாங்க. Ezekiel cried. he cried. அவன் அழுதான். அழுதான். He cried. செவுரு பக்கம் திரும்பி அழுதான். He turned towards the wall and he cried. இவர் இவ்வளவு இரக்கம் பண்ணிருப்பார்ல. The Lord is so merciful. அவன் பாதி வீட்டை முற்றத்தை கூட தாண்டி போனவன். He never crossed half of the house. வாசிங்க 2 ராஜாக்கள் 24. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறது பாதி முற்றத்தை விட்டு போறதுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. ஆமென். ஆமென். கைவிதி ஆண்டவரை ஸ்தோத்திரம். Lift up your hands and praise God. ஏமா சாக போறேன்னு சொன்னார். He சொல்ல was சொன்னது யாரு? who கர்த்தர் asked him சொல்ல to say. சொன்னாரு. The Lord asked him to நீ say. போய் அவன்கிட்ட சொல்ல அவன் சாக போறான். You go and tell him that he's நீ going to போய் die. அவன்கிட்ட சொல்ல அவன் சாக போறான். You go and tell him he's going to die. ரெண்டு பேரும் இவங்க அழுறாங்க. Both of them they are ஆண்டவரே crying. நான் சாக கூடாது. Lord, I should not die. ஆண்டவரே நான் சாக Lord, I கூடாது. should not die. நான் உங்களுக்கு உண்மையா இருந்தேன். I've been faithful நான் to உங்களுக்கு you. உத்தமமா இருந்தேன். I've been noble to you. அவர் பாருங்க உடனே ஏசாயா கிட்ட பேசுறாரு. Immediately he spoke to Isaiah. இந்த ரூம்ல இந்த ஹால்ல சொல்லிட்டு அவன் வெளிய போறான். He's just telling in this hall. வராண்டாக்கு போறதுக்குள்ளே Before even going to the ஏசாயாவுடைய கண்ணீரை அவர் தொடச்சிது உண்மையானா? It's true, the Lord is he wiped away Ezekiel's tears. சீக்கிரமாய் உனக்கு பதில் கொடுப்பார். Soon he will give you. சீக்கிரமாய் உனக்கு தயவு செய்வார். Soon he will give you. ஹalleluya. இனி நீ அழுது கொண்டிராய். You will not weep. You cannot see crying, my dear sister. நீங்கள் அழுது கொண்டிருக்கிறது கர்த்தர் பார்க்க மாட்டார். அவனுடைய கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்த ஆண்டவர். The Lord who made the Lord who kept an end to his weeping. இந்த நாள்ல உன் கண்ணீருக்கெல்லாம் முடிவு கொண்டு வருவார். He will bring an end to all your weeping. ஹalleluya. Hallelujah. அன்னைக்கு ஏசாயாவுக்கு கவனிங்க, அன்னைக்கு ஏசாயாவோட பேசி That day he spoke to Isaiah. பாதி முற்றம் போறதுக்குள்ளே Before even he could cross the room. பாதி முற்றத்தை தாண்டறதுக்குள்ளே Before even he could cross the room. எசேக்கியாவுடைய கண்ணீருக்கு முடிவு கொண்டது உண்மையானா? It is true, he brought an end to all இந்த his ஆராதனை weeping. முடிவுக்குள்ளே Before the end of உனக்கு ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் வச்சிருக்கிறார். God has a good news for you. எனக்கு ஒரு நல்ல செய்தியை என்ன கர்த்தர் செய்தி தெரியுமா? You know what? You will live. நீங்க வாழ்ந்து You will not die. நீங்க சாக மாட்டீங்க. 15 வருஷத்தை நான் வாழ்க்கையில கூட்டினவே The Lord added 15 years to your உனக்கு ஒரு life. நல்ல செய்தி வச்சிருக்கிறார். He also kept a good news for உன் you. குடும்பத்துக்கு ஒரு நல்ல செய்தி He kept a வச்சிருக்கிறார். good news for your உன் family. வீட்டுக்கு ஒரு நல்ல செய்தி He kept a வச்சிருக்கிறார். good news for your house. He cannot see you crying. நீங்க அழுறத கர்த்தர்
கர்த்தர் பார்க்க மாட்டார். Hallelujah. 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 ஆண்டவர் விட்டு போய் ஒருத்தர் திண்டானா தெரியுமா? The man who went from பன்னி the பன்னி Lord, மேய்ச்சா தெரியுமா? he shepherd pigs. அந்த பன்னி பையல That man, அவன் திரும்பி வந்தபோது when he returned back, அவனை பார்த்து இதோ பன்னியோட இருந்தான், பன்னி வரான்னு சொல்ல. they did not say he was with the pigs and he is coming. அவன் அண்ணன் தான் Only his brother, அவனை பன்னியோட இருந்தத பார்த்தான். he saw he was with the pigs. மூத்த சகோதரன் The elder brother, உன் பின்னாடி நடந்தத பார்த்து நிக்கிறான். he saw what happened to you earlier. ஆனா ஆண்டவர் But the Lord, உன் இருதயத்துல அந்த மாற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். the Lord is looking at the transformation in your ஒரு heart. நாள் மனம் திரும்பினான். One day he repented. ஒரு நாள் எங்க அப்பாவுக்கு வீடு இருக்கு நம்பினான். One day he believed that I have my எனக்கு என் அப்பா father's house. ஒரு வீடு வச்சிருக்காரு. My father has a house for me. நான் அப்பா வீட்டை விட்டு அப்பா வீட்டு தூரம் போய் திண்டாடிட்டேன். I've gone away from my father and I struggled. இப்ப அப்பா வீட்டுக்கு போவேன்னு சொல்லி திரும்ப அப்பா வீட்டுக்கு வந்தான் பாரு. Now again he repented and came back to the இப்ப father's அவனை house. திண்டாட விடல. Now he did not let him அவனுக்கு to ஒரு be. கொண்டாட்டத்தை கொடுத்தார். The Lord gave him a celebration. அவன் அண்ணன் கேக்குறான், என்னடா சவுண்ட் வீட்ல? His brother asked, what is the sound in the என்ன house? sound? What is the sound in the உனக்கு house? தெரியாதா? You don't know. இறந்து போன தம்பி திரும்ப வந்துட்டான். The brother who went, he came செத்து back. போனவன் உயிர் பெற்றான். The brother who died பின்வாங்கி and போனவன் resurrected. பன்னியோட வாழ்ந்து திரும்ப வந்துட்டான். The one who was with the pig, he again came back. பன்னி தவிடு சாப்பிட்டவனுக்கு நீ நல்ல சாப்பாடு சாப்பிட உள்ள வந்துட்டான். So he ate the pig's pot and he came back. அவனுக்கும் சந்தோஷம் கொடுத்து அவனோட சந்தோஷப்பட்ட அப்பா The father who gave him joy and he also நிச்சயமா rejoiced in him. சந்தோஷப்படுத்துவார். Surely he will make you நிச்சயமா happy. உனக்கு தயவு செய்வார். Surely he will give you his உனக்கு goodness. நிச்சயமா நன்மை செய்வார். Surely he will do எத்தனை பேர் goodness to you. சொல்லுங்க? Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is good. பிரியமானவர்களே, Dear people, உன்னை ஆண்டவர் the Lord, உனக்கு தயவு செய்வார். he will do mercy to you. நீ இழந்ததை கொடுப்பார். He will restore back what you lost. ஏன் தெரியுமா? Why? Because கர்த்தர் உன்னை நினைச்சார். the Lord has thought about you. அது மாத்திரம் இல்ல, Not only that, நீ அறியாத உயர்வை உனக்கு தருவார். he will give you the exaltation which you never ஏன் தெரியுமா? expect. Why? Because நீ ஒரு பால போல இது வந்து கூச்சல் போட்டு போகாம உறுதியா பற்றிக்கினா you did not just shouted like Olfa, but you just caught hold of the Lord. கூச்சல் போடாமையே இருந்தாலும் உன் இருதயத்தை பார்த்தா தெரியுமா? Though you never shouted, the Lord looked at your heart. நிச்சயமா உன் செய்கைக்கு தக்க பலனை உனக்கு தருவார். Certainly, he reward you according to your act. உன் செய்கைக்கு பலன் உண்டுங்க. There is a reward for your every act. உன் செய்கைக்கு பலன் உண்டு. There is a reward for every act of yours. என்ன விதைக்கிறியோ அதை அறுப்ப. Whatever you sow, you will reap it. என்ன பேசுறியோ அதை அனுபவிப்ப. Whatever you speak, you will. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? நம்ம விதைச்சிதான் அறுக்காம போகவே மாட்டோம். We will never go without reaping what we sowed. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. உனக்கு கர்த்தர் தயவு செய்வார். The Lord will show you His mercy. மூன்றாவது ஒரு சம்பவத்தை சொல்லி Thirdly, முடிக்கிறேன். I will tell you an incident. ஆமென். ஹalleluya. வாசிங்க ஆதியாகமம் 32. Genesis chapter 32, 10, 11. அதாவது see when there is an uncertainty in future, இங்க உங்களோட எதிர்காலத்தை குறித்து when there is an uncertainty in your health, உங்களோட உடைய சரீரத்துல ஒரு வியாதி வருமானால் if there is a sickness in your body, உங்களுக்கு தெரியும், அதாவது எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியாது அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது when there is a situation when you don't know how long will you live, உனக்கு பயம் வரும். you will have fear. அது மாத்திரம் இல்ல, Not only that, இங்க வாசிக்கிறோம், here we read, இங்க ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். here the Lord blessed Jacob. வெறும் கோடு கைமா போனான். He just went with the empty-handed staff. இன்னைக்கு திரும்பி வரான். Now he returns back. பயத்தோட வரான். He's coming with fear. என்ன பயம்? What was his இந்த fear? 11ஆம் வசனத்தை வாசிங்க. Yes. ஆமென். Amen. என்ன பயம்? What was his fear? என் அண்ணன் வருவான். My brother will come. எந்த அண்ணன்? Which brother? நான் யாரை ஏமாத்தணும்? Whichever brother I fooled, அவன் வந்து he will come. என்னை கொண்டு வருவான். He will kill me. அவனுங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஏசா தான் ஏமாத்துறான். Everybody said only யாக்கோபு தான் Esau fooled, ஏமாத்து. but யாக்கோபு. only Jacob only cheated. நான் சொல்றேன், வீட்டுல இருக்கிற பெண்மணி தாய்மார்கள் நீங்க நல்ல பெண்களா இருப்பீங்களா? உங்க வீட்டுல பிசாசு பாவமும் ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. If you are a good woman, the devil and எந்த sin cannot வீட்டுலலாம் overcome பிசாசு you. தலைவிரிச்சு ஆடுதோ அந்த வீட்டுல பொம்பளையும் சரியில்லைன்னு அர்த்தம். Whichever house the devil is சகோதரி there, தப்பா எடுத்துக்கூடாது. the sisters should not mistake me. இதுதான் சத்தியம். This is the promise. அவன் ஏசா சொல்றான் பாருங்க, வாசிங்க. Jesus said, யாக்கோபு சொல்றான் பாருங்க, 27 ஆதியாகமம் 27 12 13 எடுத்து வாசிங்க. 27, 12 and 13. ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவிப்பார். யாக்கோபு சொல்றாரு, அம்மா சொல்றா நீ போ அப்படின்னு. அவன் சொல்றான், என்ன தடையை பார்த்து அப்பொழுது நான் அவருக்கு
எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணி கொள்ளுவேன். யாக்கோபு சொன்னான், ஐயோ எனக்கு சாபம் வேணாம், Jacob said, I don't need a curse. எனக்கு அண்ணனுடைய ஆசீர்வாதம் வேணாம், I don't need the blessing. நான் போய் of அம்மா my brother. ஆசீர்வாதம் திருட மாட்டேன், I will not steal my brother's எனக்கு blessing. சாபம் வேணாம். I don't need a curse. அதுக்கு அம்மா எப்படியாப்பட்ட அம்மா பாரு அவன். What kind of a mother is she? அதற்கு அவன் தாய், என் மகனே உன் மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும். ஏம்மா இப்படி ஒரு அம்மா இருந்தா பிள்ளை எப்படி நல்லவனா இருப்பான்? If he has this kind of a mother, how can the son be good? குடும்பமே அக்யூஸ்டா தான் இருக்கும். Yes, the family itself will be an ஏன்னா அம்மா தான் சொல்லுது. Why? Because the mother அதனால herself நீ is- போய் திருடுறா, Yes, you can go and நீ steal. போய் கொள்ளையிடுறா, You can go and plunder. அதெல்லாம் என் மேல வச்சுடா, Let the curse fall on me. என் மேல வச்சுடா. Let the curse fall on me. பாருங்க, நான் சொல்றேன் சகோதரிகளே, Dear sisters, I'm telling you, உங்க சந்ததியை எதிர்காலத்துக்கு எடுத்துடாத. do not spoil the future of your descendant. நீ தான் வாழல, You did not live. சந்ததிக்கு ஆண்டவர் 1000 தலைமுறை இறக்க செய்யணும்னா If the Lord wants to show mercy for 1000 பிள்ளைகளுக்கு generations, என்ன சொல்லி கொடுக்கிறது ஜாக்கிரதையா இரு. you should be careful what you're teaching to your child. இல்ல அது உன் பிள்ளைகளுடைய தலையில தான் வந்து விடியும். Or otherwise it will come on the own head of your children. நீ நாலு கதவை மூடிட்டு ஜன்னலை மூடிட்டு பேசுறது ஃபர்ஸ்ட் யாருக்கு பழிக்கும் தெரியுமா? If you lock the door and speak உன் secretly, பிள்ளைகள் வாழ்க்கையில் தான் ஃபர்ஸ்ட் பழிக்கும். it will come in your own children's life. மறந்துடாத. Do not forget it. உன் பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லு. Teach good things for your children. பொய் சொல்றதையும் திருடுறதையும் Do not teach them to lie and to steal. இல்ல இல்ல அதெல்லாம் நான் என் மேல வரட்டும். Or otherwise don't say let it fall upon me. நோ நோ. You should not. அது சொல்லக்கூடாது. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை நீ வளர்த்து சபையிலே ஊழியம் செய்யறவங்களா The மாத்தணும். children that the Lord gave to you, you should grow them up and make them do ministry in the உனக்கு church. அதுதான் பிள்ளையை கொடுத்தாரு. And that's why the Lord has given you ஏன்னா children. உனக்கே எதிர்காலம் கிடையாது. Because you yourself don't have a future. ஆனா உன் பிள்ளையை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ஜாதியாக்கும். But through your children, the Lord will make a great generation. How many of you believe it? Hallelujah. Hallelujah. இனி ஒண்ணு இல்லாம போயிட்டான். Now he is without nothing. திரும்ப வரான். Again he comes. என்ன சொல்றான்? What he says is, தேவரே Lord, எனக்கு கொடுத்த தயை the kindness you showed to me, நான் பாத்திரவான் அல்ல. I am not worthy of it. நீர் எனக்கு தயை செய்து You showed me kindness. நீ எனக்கு நன்மை செய்து You showed me goodness. நான் பாத்திரவான், I am not worthy. நான் பாத்திரவான் அல்ல. I am not worthy. இப்ப எனக்கு பயமா இருக்கு. Now I am afraid. நான் நினைச்சேன் I thought, ஆசீர்வாதம் வந்தா நான் நல்லா இருப்பேன்னு if நினைச்சேன். I get the blessing, I thought I will be good. ஆனா ஆசீர்வாதம் வந்துச்சு. But the blessings have come. ஆனா நான் வாழ்வேன்னு நினைக்கல. But I never thought I would live. I will fear. நான் இப்போ பயத்துல எப்போ இருக்கேன். எனக்கு என்ன வேணா நடக்கலாம். Anything might happen to me Anything might anytime. happen. எது வேணா எனக்கு நடக்கலாம். கவனிங்க. ஆண்டவர் அந்த இடத்துல In that place, the Lord யாக்கோபுக்கு தயை செய்கிறார். The Lord showed kindness to Jacob. நிமிர்ந்து பாருங்க. ஏன் தெரியுமா யாக்கோபு திரும்ப வரான்? Do you know why Jacob is coming back to the Lord? வாசி பாருங்க. ஆதியாகமம் 31 அதிகாரம் 13 வசனம். Genesis 31 நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து You anointed the pillar. நீ அபிஷேகம் பண்ணின அந்த இடத்துல In the உன்னை place where சந்தித்த you தேவன் நானே. anointed, I am the Lord who met you there. இப்பொழுது நீ எழுந்து இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாராய் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றார். ஹalleluya. Hallelujah. அவன் கர்த்தருடைய ஆலோசனை நிறைவேற்றும்படி, To fulfill the counsel of the Lord, கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி, to do the will of the Lord, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றும்படி, to fulfill what is said அவன் to the கர்த்தருடைய Lord, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியால் because he obeyed the words of God, கர்த்தர் அவனுக்கு தயை the செய்தார். Lord showed him என்ன kindness. தயை செய்தார் Do you தெரியுமா? know what kind of நான் kindness? சொல்லுகிற 3 பேர் ஆண்டவர் சந்திச்சார். The Lord met 3 people. அவன் பயந்த ஏசாவை சந்திச்சார். He met the Esau, அவன் பயந்த லாபானை he சந்திச்சார். met Laban whom he feared. அவனுடைய 2 பொண்டாட்டிகளை சந்திச்சார். He met both his wives. ஆமென். Amen. யோசிச்சு பாருங்க. Just think, பொண்டாட்டிங்கிட்ட போய் சொல்லி நான் அப்பா திருடன்னு. he must have told to the wife, your father 2 பேரை is a சேர்த்து thief. யாக்கோபுக்கு 4 முடியை எடுத்துட்டு பாருங்க. Both of them must have taken all the hats of Jacob. எந்த பெண்ணு தான் ஏத்துப்பா? Which அப்பா woman will திருடனா accept? இருந்தாலும் புருஷன்கிட்ட சொல்ல மாட்டான். Though the father is theft thief, he will not tell the நீ husband. மருமகன் சொல்றான். Now உங்க the அப்பா ஒரு திருடன். son-in-law says, your father is a thief. ஆமென். அவன் மூஞ்சியே சரியில்லை. இங்க பாருங்க அவன் சொல்ற 31ல 1 2 வாசிங்க. 2 வாசிங்க. 31 லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அவன் பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்ட மாமனார் மூஞ்சி அப்படிங்குது. How is Laban's face? ஒரு சில மருமக அம்மா ஞாபகமே எப்போ வரும்னா மாமனார் மூஞ்சி சுருங்கும் போதுதான். Son-in-law will remember the mother only when the father-in-law முதல் நாள் சிரிச்சாரு. First day he laughed. ரெண்டாவது நாள் கொஞ்சம் சிரிப்பு கரைஞ்சது. Second day it reduced. மூணாவது நாள் ஒரு மாதிரி பார்த்தாரு. Third day his attitude எப்போ was கிளம்புன்ற different. மாதிரி.
He just looked இல்ல when கிளம்புற ஐடியா இருக்குதா? or otherwise you have an idea to start. ஆமென். Amen. பார்வையிலே தெரிஞ்சிரும் மானம் கட்டவனே இன்னும் இங்க உட்கார்ந்துக்கிறியா? You Hallelujah. can make out from the vision. ஹalleluya. Hallelujah. இத பார்த்தா He looked இத at பார்த்து it. பொண்டாட்டி கிட்ட சொன்னா. He looked at it and he said him to the பாரு wife, அந்த மூஞ்சி போய் பாரு வெளிய. look at the face, அது ஒரு மூஞ்சா? look at his attitude. ஆமென். Amen. அவனா சொல்லிருப்பா. What he might உன் have. மூஞ்சியோட எங்க அப்பா மூஞ்சி எவ்வளவு தேவல. அதுதானே பொம்பளைக்கு பேசும். So how the woman must have spoke. ஹalleluya. Hallelujah. அதுதானே பேசும். So how ஆனா they பாருங்க speak. ஆண்டவர் சந்திச்சாரு. But the Lord met him. அம்மா, ஒரு பொம்பளை ரெண்டு பேரும் சமாளிப்பா. இவ ஒன்று சொல்லுவா அவ ஒன்று சொல்லுவா. இவ சொல்றதுக்கு அவ எதிர்த்து சொல்லுவா. இப்படி அப்படி ரெண்டு பெண்களும் சேர்ந்து யாக்கோபுக்கு உதவி செய்தாங்க. Both the women together helped Jacob. நான் சொன்ன ஆண்டவருடைய தயை மாத்திரம் இருந்தா If only there is குடும்பத்துல kindness எல்லாரும் of the கூட Lord. இணைஞ்சு நிப்பாங்கம்மா. All the members அவங்க of என்ன the சொன்னாங்க family பாருங்க. ரெண்டு go பேரும் along சேர்ந்து with பாருங்க him. 31 40 14 15 வாசிங்க. அதற்கு ராகேலும் லேயாலும் எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் ஹalleluya. Hallelujah. அதான் எங்க அப்பா விட்டு வர மாட்டேன்னு சொல்ல. They did not say, I will not come from my இனி father's house. மேலே எனக்கும் எங்க அப்பா வீட்டுக்கும் என்ன ஆண்டவர் எங்கெல்லாம் பிரித்தெடுத்தாரோ அங்க எனக்கு பங்கு கிடையாது. I don't have any share in my father's house. அதோட இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க. Again they said one thing. அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக் கொண்டார். அது எப்படி சொன்னா நம்ம பாஷையில் சொன்னா இதெல்லாம் தண்ணி ஊற்றி மூடினார். எப்படி பணத்தெல்லாம் வாயில போட்டுக்கினார். யார் சொல்றா? மாமனார் சொல்லுவான், மருமகன் சொல்லுவான், கொண்டாடி தருவான். அப்படிலாம் சொல்லாதீங்க தப்பா. அப்பா அப்படிலாம் பேச அவர் கூட உங்க பணம் வைத்தார். நீ அவளே சொல்றான். The wife themselves says, இதை கேட்டா நிறைய மருமகன் சந்தோஷமாயிடும். அல்லேலூயா. Hallelujah. எங்க அப்பா எல்லா பணத்தையும் நம்ம சொத்தெல்லாம் வாயில போட்டு தண்ணி ஊற்றினார். My father has took all our properties. இப்படி அந்த லேயால ராகேல இணைஞ்சு பேசுறது காரணம் என்ன தெரியுமா? Do you know why தேவ தயவு. the kindness of எத்தனை the பேர் Lord? விசுவாசிக்கிறாங்க? How many of you believe it? தேவ தயவு வந்தா If there is the kindness of the உங்க வீட்டுல Lord, அடங்காத பொண்டாடி அடங்கிடுவான். even the wife who is not, தறி கட்டி ஓடுற புருஷனும் சரியாயிடுவான். எத்தனை the பேர் husband will விசுவாசிக்கிறாங்க? become கையெழுத்தி ஆண்டவரை Lift சோதனை up your hands and praise God. ஆமென். ஹalleluya. Hallelujah. அது மாதிரி ஆண்டவர் லாபானை சந்திக்கிறார். Not only that, but வாசிங்க God ஆதியாகமம் meets 31 Laban. 31 verse 20. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய ம். எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மையன்றி தீமை ஒன்று பேசாதபடி ஹalleluya. எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் எச்சரிக்கிறார் லாபானை. The Lord warned Laban. லாபானை பார்த்து He looked at Laban. ஏலே அவனுக்கு ஏதாவது தீமை செய்ய பிளான் போட்ட If you plot to do evil to him, நீ அவ்வளவுதான். then you are finished. இது யாருக்கு நட்பாளி? Who can threaten like this? சொல்லுங்க. Who can threaten like this? Who can threaten like this? ரவுடி தானே நட்பு. A rowdy will threaten like this. ஆண்டவர் லாபானை சந்திக்கிறார். The Lord met Laban. உனக்கு பயம் காமிச்சா தெரியுமா? The one who feared you, அவனை அவர் சந்திப்பார். the Lord will meet him. உன்னை பார்த்தாவே அவன் ஓடுவான். உனக்கு புரியாது என்ன ஓடுவான். If he looks at you, he will run away. You will not understand why he's running. யோசிச்சு பாரு. Just think. உன்னை நீ பெரிய ஆள் ஆயிட்ட நினைச்சிடாத. Immediately don't think you are a big, great person. ஆமென். Amen. வீரம் வந்துச்சு நினைச்சிடாத. Do not think you are very courageous. கர்த்தர் உனக்கு தயவு செய்தார். The Lord showed you kindness. ஆமென். Amen. யார் உன்னை மிரட்டினானோ Whichever person threatened you, அவன் சொல்றான் பாருங்க, உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு என்ன உண்டு? வல்லமை. I have might to லாபானுக்கு என்ன do உண்டு? evil to you. வல்லமை உண்டு. Laban சத்துருக்கு has என்ன the உண்டு? power to do evil to you. வல்லமை உண்டு. They will have ஆனா. the power to do evil to you. ஆனா. But ஆனா But. நீ விசுவாசிக்கிற. you believe. கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி ஒப்பு கொடுத்திருக்கிற. You have committed to do the will of the Lord. உனக்கு கர்த்தர் தயவு செய்வார். The Lord will do mercy to you. யாருமே தடை செய்ய முடியாது. Nobody can hinder உனக்கு you. தயவு வரும். The Lord will show kindness. மிரட்டுற லாபானை மாமனார் சந்திப்பார், You அப்பாவை will also சந்திப்பார், meet the புருஷனை person who சந்திப்பார், threatens you, பொண்டாட்டியை the சந்திப்பார். father and also the wife. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. மிரட்டுற அத்தனை பேரை கர்த்தர் The சந்திப்பார். Lord will meet whom உன்னை யாரெல்லாம் threatens மிரட்டுறா? you. Those who யாரெல்லாம் பயம் threaten காட்டுறா? you. Those who threaten you. அவனெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். The Lord will meet them. ஆமென். Amen. ராகேலுக்கு வாய் அதிகம். Rachel was the one who chats more. லேயாள் ஒரு அப்ராணி. Leah is an innocent person. ஆனா ரெண்டு பேரும் ஒரு நாள் சேர்ந்ததே கிடையாது. They were not together any time. இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பாவை தாக்குறாங்க. Now both of them together. இது யாக்கோபுக்கு ஆச்சரியமா இருக்கும்.
Jacob must have been இது எப்படிடா நடந்தது? astonished. How this happened? இதுதாங்க தேவதயவு. Because this is the kindness of இதுதாங்க the Lord. தேவதயவு. This is the kindness of the இவ்வளவு Lord. நாள் உனக்கு விரோதமா ரெண்டு பேர் இருந்தாங்க. So far they might be against you. இனி ரெண்டு பேரும் உன் பக்கம் வந்துட்டாங்க. Now both of them came. ஆபீஸ்ல உனக்கு விரோதமா இருக்கவங்க உன் பக்கத்துல வருவாங்க. People who are against you in the உன் office. தெருவுல இருக்கவங்க உன் பக்கத்துல வருவாங்க. Those who are in the street. எல்லாரும் உன் பட்சத்துல வருவாங்க. Everyone will ஏன்னா நீ தேவனிடத்துல தயவு பெற்றாய். நீ தேவனிடத்துல தயவு பெற்றாய். ஹalleluya. 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 நீ தேவ சித்தத்தை செய்ததான போற யாக்கோபு. Jacob, you are going to do only the will of the ஆண்டவர் Lord. சித்தத்தை செய்றல. You are doing the will of the Lord. உனக்கு கண்டிப்பா தயவு செய். Surely he will do. லாபானை mercy to சந்திச்சார். you. He even met Laban. ராகேல் லேயாளை He சந்திச்சார். met Rachel and Lee. அப்புறம் இவனையும் ஏசாவை சந்திக்கிறார். And also he met ஆதியாகமம் Esau. 33:4. 33:4. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஹalleluya. Hallelujah. ஏசா இது ரொம்ப ஆச்சரியங்க. This is a very amazing thing. ஏசா வராங்க. Esau comes. இவனும் பயந்து போறான். He is very scared and he அவனால goes. கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்து அழுகுறான். But he embraced him and he kissed தம்பி him. எவ்வளவு நாள் ஆச்சு தம்பி? It has been so long. இவன் பயந்துனே இருப்பான். He must have feared. He was not able to understand anything. என்ன நடக்குதுன்னு தெரியல. Pastor, I don't know what is happening. நான் பயந்தது ஒண்ணு. It is true I feared. என்ன நடக்குது ஒண்ணு. But the other thing is happening. யாக்கோபு நீ பயப்பட வேண்டாம். Jacob, you need not கர்த்தர் உனக்கு fear. தயவு செஞ்சிருக்கார். The Lord has shown you kindness. நீ பயப்பட்ட அத்தனை சூழ்நிலையும் கர்த்தர் உனக்காக மாத்துவாரு. From all the situation which you fear, the Lord will turn நீ it. தேவ சித்தத்தை செய்யறல. You are doing the will of the Lord. கண்டிப்பா கர்த்தர் உனக்கு துணை செய்வார். Certainly the Lord will show you நீ mercy. தேவ சித்தத்துக்கு விரோதமாக நீ செய்கிற கர்த்தருடைய ஆலோசனைக்கு விரோதமாக போர் செய்கிற உன்னை பயமுறுத்துற அத்தனை சக்திகள் மீது கர்த்தர் சந்திக்க உனக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க கர்த்தர் வல்லவராய். The Lord will give you great deliverance and meet all the powers. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு சொல்லி முடிக்கிறேன். I will tell what the Lord said to Jacob. பாருங்க ஏசாயா 41 அதிகாரம் Isaiah chapter 40 13 ல இருந்து 15 வரை வாசிப்போம். verse 13 to 15. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்பேன் என்று சொல்லுகிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களும் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவார். ஹalleluya Hallelujah. ஹalleluya. அவர் வலது கரத்தை பிடித்து He will hold your right hand. பயப்படாதே Do not fear. பயப்படாதே. Do not I fear. will make you a mighty weapon. வல்லமையுள்ள ஆயுதமாய் மாற்றுவேன். ஒரு கூர்மையுள்ள ஆயுதமாக மாற்றுவேயாக்குவே. நான் உனக்கு தயவு செய்து ஒரு வல்லமையான ஆயுதமாய் மாற்றுவேன். நீ மலைகளை நொறுக்குகிற அதிகாரத்தை உன்மேலே வைப்பாக்குவே. குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குகிற அதிகாரத்தை உன்மேலே வைப்பாக்குவே. கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தை தாராளமாக கொடுப்பார். ஒரு புதிய கருவை உன் மீது வந்து இறங்கும். கர்த்தருடைய வல்லமை இப்போது இறங்கி கொண்டிருக்கிறது. Those who are watching through web TV, those who are watching through YouTube, God's presence and power is coming upon you. God's anointing is coming upon you. கர்த்தருடைய தயவு உன்னை போரடிக்கிற ஒரு கூர்மையான எந்திரமாக ஆயுதமாக கர்த்தருடைய மாற்றுகிறார். God's goodness will make you a mighty weapon. You will destroy the works of Satan. பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி அபிஷேகப்பட்ட செல்வாது பயப்படாதே பராக்கிரமசாலி மைத்திரால கர்த்தரோடு இருக்கிறார். நீ லாபானுக்கு பயப்படாதே. உன் சொந்த நாட்டுக்கு பயப்படாதே. உன் சகோதரனுக்கு சத்துருவாய் போனாலே அவனுக்கு பயப்படாதே. எல்லாம் குடும்பத்திலே தலையெடுத்திருக்கிற பிசாசின் கிரிகளை கொண்டு பயப்படாதே. எல்லாவற்றையும் நேர்த்துக்கிற அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன். எல்லாவற்றையும் மீது நான் உனக்கு செயல்படுகிறேன். இயேசுவின் நாமத்திலே நீ மலைகளை நொறுக்குவாய். நீ மலைகளை நொறுக்குவாய். You destroy every works of Satan. You destroy every fearful mountains. அந்த அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன். அவன் வலதுகரத்தை பிடித்து when God holds your right hand, God's fire and presence is filling you now. ஒரு புதிய கிருபை இறங்குகிறது. ஒரு புதிய அபிஷேகம் இறங்குகிறது. வேலைகள் நீ
பல சூழ்நிலைகளை ஜெயம் கொடுக்கிறார். கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவை நினைச்சு பயப்படாதே, சத்துருக்களை நினைச்சு பயப்படாதே, உனக்கு விரோதமா பேசுங்க நினைச்சு நீ பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. நான் உனக்கு துணை நிற்கிறேன். I am with you. I will never leave you. நான் மோசமாக இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன், உன் குடும்பத்தோடு இருப்பேன், உன் சபையோடு இருப்பேன், ஊழியத்தோடு இருப்பேன். நீ அதிசயங்களை காண்பார், நீ அதிசயங்களை காண்பார். இந்த ஆண்டு முடியும் போது, இந்த ஆராதனை முடியும் போது, இனி அந்த பாவனை நீ பார்க்க மாட்டேன், உன்னை பயப்படுத்தின சக்தியை நீ பார்க்க மாட்டேன். அதை உயர்த்திய சாப்பிடுவான், உன்னை பூர்த்தியை மாற்றுகிறான். Your new anointing is falling. நீ எனக்கு ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது, கிருபை இறங்கி கொண்டு இருக்கிறது, அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது, பலத்தை இறங்கி கொண்டு இருக்கிறது, வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. பெற்றுக 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 இப்போ காற்று நிறைவது, இப்போ காற்று நிறைவது. தேவனறிவா தேவனறிவா God's fire, God's anointing, the touch of God, the fire of God, presence of God. எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, வல்லமை கட்சிக்கோ, வல்லமை கட்சிக்கோ, வல்லமை கட்சிக்கோ. தூசிய வளரு, தூசிய வளரு, தூசிய வளரு. உன்னை எழும்ப விடாமல் செய்கிறது தூசியா, தூசியா. சின்ன சின்ன ப்ராப்ளம் தான், சின்ன சின்ன எண்ணங்கள் தான். நீ அதை விட்டுடு, நீ எழும்பு, நீ எழும்பு. வல்லமை கட்சிக்கோ, வல்லமை கட்சிக்கோ, வல்லமை கட்சிக்கோ, வல்லமை கட்சிக்கோ, வல்லமை கட்சிக்கோ, வல்லமை கட்சிக்கோ, வல்லமை கட்சிக்கோ. நீ பெற்ற அபிஷேகம் அனல் மூட்டு, அனல் மூட்டு. மகிமை போய் இறங்குது, அக்கினி போய் இறங்குது, இறங்குது, இறங்குது. நீ பார்க்க மழைய இனி நீ பார்க்க மாட்ட, இனி நீ பார்க்க மாட்ட, இனி பார்க்க மாட்ட. இன்னொரு புதிய நாள் நடக்குது, இந்த ஆரோக்கியம் நடக்குது, இந்த நேரத்தில் நடக்குது, உனக்கு நடக்குது, உனக்கு நடக்குது, உனக்கு நடக்குது, உனக்கு நடக்குது. உலகத்தை வந்து பிடித்தவன் சர்வ வல்லவன், சர்வ வல்லவன், சர்வ வல்லவன். இனி திரும்பி பார்க்க மாட்டேன், இனி தொழிலை பார்க்க மாட்டேன். யாக்கோபே, what you cannot do before you, God will do it for you. நீ செய்ய முடியாததை, இதுவரை செய்ய முடியாததை கர்த்தர் உனக்கு செய்து முடிப்பார். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த சத்தங்கள் காண்பார்கள், உன் குடும்பம் பார்க்கும், உறவுகாரர்கள் பார்ப்பாங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள காலம் வந்துச்சு. நான் உனக்கு தயவு செய்வேன், நான் எழுந்ததை தருவேன். அவரை மேன்மைப்படுத்த I will exalt you. அவங்களை கிருபையா இருக்கு. I have shown my grace to அவங்களை you. இறக்கமே I have shown my mercy to you. எழுப்பிடில்லை. நம்ம ஜெபம் பண்ணலாம். Thank you Lord. அவர் மேல கிருபையா இருக்கு. He has shown his mercy on you. ஏன் தெரியுமா உனக்கு தயவு? Why? அவர் மேல இறக்கமா இருக்கு. Because he is gracious about you. உங்களுக்கு கிருபை. There is grace யார் upon மேல you. உட்கார்ந்து கிருபை The உண்மை. grace which has not kept on anybody. யார் மேல நிக்காது இறங்க உண்மை. The mercy which has not shown to anybody. இறங்க உண்மை. The mercy is upon you. இறங்க உண்மை. Grace is upon you. இறங்க உண்மை. Grace is upon you. இறங்க உண்மை. Mercy is upon you. கர்த்தர் இறங்க உண்மை. God's mercy is upon you. கர்த்தர் கிருபை உண்மை. Grace is upon you. கர்த்தர் இறங்க உண்மை. Mercy is upon கர்த்தர் கிருபை உண்மை. நீ கிருபை பெற்ற சந்ததி, நீ கிருபை பெற்ற யாக்கோபு, நீ கிருபை பெற்ற தாவீது, கிருபை பெற்ற மேன்மைப்பசத்து, 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 விடாமாதி போன மேன்மைப்பசத்து, செயல்பட முடியாத மேன்மைப்பசத்து, எதிர்காலமே உயிர்நாளுக்கு மேன்மைப்பசத்து. ஆண்டவரை அழைக்கிறோம், ஆண்டவரை அழைக்கிறோம், ஆண்டவரை அழைக்கிறோம். The Lord is calling you.
God will restore you. இழந்ததெல்லாம் கொடுக்கிறார் இப்போ. இழந்த சுமந்த கொடுக்கிறார். இழந்த மனுஷனுக்கு கொடுக்கிறார். இழந்த வரங்களை கொடுக்கிறார். இழந்த வருமானத்தை கொடுக்கிறார். இழந்த வேலை கொடுக்கிறார். இழந்த ஊதியத்தை கொடுக்கிறார். வெற்றிவேசுவின் நாமத்தில். வெற்றிவேசுவின் நாமத்தில். வெற்றிவேசுவின் நாமத்தில். உங்கள் இந்திய போராட கட்டுகிறார். உங்கள் இந்திய போராட கட்டுகிறார். உங்களுக்கு அபிஷேகம் மீது இறங்குது. குடும்பம் மீது இறங்குது. வல்லமை போல் இறங்குகிறது. நீங்கள் ஸ்டாண்ட் பயணப்பா. நீங்கள் ஸ்டாண்ட் பேசுகிறப்பா. அதுக்கு பதில் அதுக்கு பதில் அதுக்கு பதில் வெளியேறமாக இருக்கும். இப்போ வெளியேறமாக இப்போ வாழ்க்கையில் வெளியேறமாக குடும்பத்தில் வெளியேறமாக அவர் சாரி சாரி அவர் சாரி சாரி வெளியேறமாக வெற்றிமா 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 ரோஸ் மார்ச்சிங்க விசிறிட்டு தீசத்து பார்த்து மட்டும் உங்களுக்கு எது விரிவா சிரிச்சிட்டு தீசத்து ஒரு விரிவா கரும்புது வாழ்க்கை கடலை நாளை நிலவுவோம் நாளை நிலவுவோம் நீ இரண்டு அபிஷேகத்தினால் நிலவுவோம் இரண்டு நன்மையினால் நிலவுவோம் வெற்றிமா 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 ஒரு ஆசிரியத்தை நீ கொலையை பார்க்க சொல்றான் கொலையை பார்க்க மாட்டேன் கொலையை பார்க்க மாட்டேன் ராஜாவே எதனால எனக்கு தயார் எதனால எனக்கு தயார் நீ என்னை பற்றி கொண்டலே நீ என்னை விடலே ஓடலே புரிந்தலே புரிந்தே நீ என்னை விடாம பற்றி கொண்டல அசந்த பற்றி கொண்டல வாக்குத்தத்தை பற்றி கொண்டல நீ பற்றி கொண்டல இது போல அவனுக்கு வேலை செய்வேன் நான் உனக்கு வேலை செய்வேன் நான் உனக்கு வேண்டுவேன் நான் உன்னை மேம்படுத்துவேன் உன்னை மேம்படுத்துவேன் இளைஞரை நான் உனக்கு தருவேன் நான் உனக்கு திரும்ப தருவேன் உன்னை எஜமாட்டியா மாற்ற போறேன் உன்னை மாற்ற போறேன் உன்னை எஜமாட்டியா வைப்பேன் உன்னை எஜமாட்டியா வைப்பேன் இனி நீ பொறுக்கிற தொழிலை செய்ய மாட்டேன் இனி நான் உன்னை ஈடுபடுத்த மாட்டேன் இனி அந்த கேவலமான வாழ்க்கையில் உன்னை வைக்க மாட்டேன் இனி கேவலமான வாழ்க்கையில் இல்லை ஒரு புதிய காரியத்தை நான் செய்வேன் உனக்கு நான் செய்கிறேன் உனக்கு நான் செய்கிறேன் உனக்கு நன்மை செய்வேன் உனக்கு நன்மை செய்வேன் உன் சந்ததியில் ராஜாங்கம் தோன்றுவாங்க உன் சந்ததியில் பெரிய காரியம் தோன்றும் உன் சந்ததியில் தேசிய வருவா நான் உன்னை நினைச்சுக்கிறேன் நான் உன்னை நினைச்சுக்கிறேன் என்னை நினைச்சுக்கிறே நான் உன்னை நினைச்சுக்கிறேன் நான் உன்னை விளைய மாட்டேன் நான் உன்னை வழிவிட மாட்டேன் பயப்படாதே பயப்படாதே நம்பிக்கை சொல்லு பயப்படாதே நீத்தே பயப்படாதே 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 அவனுக்கு நிச்சயமாய் தயவு செய்து Certainly I will show you my mercy. இழந்ததெல்லாம் நான் கொடுப்பேன் I will restore it back unto you. இழந்ததெல்லாம் நான் கொடுப்பேன் Restore back unto you. இழந்ததெல்லாம் கொடுப்பேன் நீ நிச்சய சபையில இருப்பேன் நிச்சய சபையில இருப்பேன் எல்லா உள்ளத்திலும் இருப்பேன் நீ இழந்தது உண்மை இழந்தது எல்லாமே இழந்தது 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 ஏசுவின் நாமத்தில் ஏசுவின் நாமத்தில் ஏசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வச்சிரத்தில் கர்த்தருடைய இயேசுவின் உடைய ஆசீர்வாதம் உடைய ஆசீர்வாதம் உடைய ஆசீர்வாதம் Bless you. உடைய சந்திக்கிறேன் He is meeting you. உடைய சந்திக்கிறேன் He is meeting you. நீ தாழ்ந்து போக விட மாட்டேன் He will not let you to be suppressed. உன்னை வெட்கப்பட விட மாட்டேன் He will not afflict you. wherever you are நீங்க எங்க இருந்தாலும் as you are watching this program இந்த ப்ரோகிராமை நீங்க பார்த்து கொண்டிருக்கும் பொழுது if you believe நீங்க நம்பினா you will see the glory of நீங்க கர்த்தருடைய மகிமை பாப்பீங்க Lord will come upon you. மகிமை உங்கள் மீது வரும் Lord will come upon your மகிமை situation. உங்கள் மீது வரும் கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்து கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்து மகிமை உங்கள் இறங்குவதை பார்த்து you will see the glory falling on you. வெளியே வரும் எதுமையில வரும் நீ வழி ஆயத்தப்படுத்து நீ வழி ஆயத்தப்படுத்து கர்த்தருடைய வார்த்தையை நீ செவிக்கொடு கர்த்தருடைய வார்த்தையை நீ ஒப்புக்கொடு ஆண்டவர்ல உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது Without the Lord you cannot do anything. but if you believe ஆனா நீங்க விசுவாசிச்சா நீ
கர்த்தருடைய சித்தத்தை செஞ்சா, if you do the will of the Lord, கர்த்தருடைய ஆலோசனையை செஞ்சா, if you do the counsel of the Lord, கர்த்தர் உன்னோடு இருந்து the Lord will be with you. எல்லா பயத்தையும் மாற்றுவார். The Lord will change all the fear. மனுஷனுக்கு பயப்படாது. Do not fear men. மனுஷனுடைய வார்த்தைக்கு Do பயப்படாது. not fear men's word. மனுஷனை பிரியப்படுத்த Do not please men. கர்த்தருக்கு பிரியமானவர்கள் Be pleasing to the Lord. அவருடைய தனி விட He will never leave you alone. பரலோக பிதாவே, Heavenly Father, உடைய வார்த்தையின்படியே ஜெபிக்கிறேன். I pray according to your உடைய word. வார்த்தையின்படியே உடைய ஜனங்களை I ஆசீர்வதி. bless your people according to your word. வானத்துக்கும் பூமிக்கு அதிகாரி The authority of heaven and earth. எங்களுக்கு தயவு செய்கிறபடியால் சொல்லுங்கள். Because you showed me kindness, we praise you. உடைய தயவை நாங்கள் பார்க்கும்படி கொடுத்த கிருபைக்காக Thank சொல்லுங்கள். you for the grace which you have shown to உடைய தயவு us. எல்லாருடைய திரும்ப கொடுக்க போகிறபடியால் We சொல்லுங்கள். praise you because your mercy is going to உடைய restore. தயவு உடைய ஜனங்களை உயர்த்த போகிறபடியால் Thank சொல்லுங்கள். you, your grace is going உடைய to தயவு உடைய ஜனங்களை மேன்மைப்படுத்த Your போகிறபடியால் mercy is going to exalt the உடைய people. தயவு எல்லா பயத்திலிருந்து Your விடுவிக்கிறபடியால் mercy is going to deliver from every fear. சபையோடு Be with the church. எங்க ஊழியத்தோடு Be with the ministry. இதை பார்த்து கொண்டிருக்கிற Those who are எங்களோடு watching கூட this, இருக்கிறது. be with them. Your let கொடுத்த them be கரங்களை upon them. ஆசீர்வதி. Bless the hands which are உங்கள் upon you. சாட்சிகளுக்காக Thank you for the living testimonies. தொடர்ந்து எங்களை பயன்படுத்தி You use us continuously, Lord. இயேசுவின் நாமத்தில் In the name of Jesus, Father. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, That the grace of the Lord Jesus Christ, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் love of the Father, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் the leading of the சமாதானமும் Holy Spirit and the peace உங்கள் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு be with every one of you and the holy இயேசுவின் நாமத்தில் servants. மட்டும் தங்கியிருப்பதாக. Let it be with you until the coming of எல்லாம் Christ. சேர்ந்து ஆமென் சொல்லுங்கள். என் ஆத்துமாவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா.